வணக்கம். இன்று சுமை தாங்கி என்ற தலைப்பிலே ஆண்களுக்கு ஏற்படும் சவால்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இன்று செய்வதற்கு இருக்கின்றோம். அது தொடர்பாக இங்கு வசந்தம் என்ற உளவள துணை நிறுவனத்திலே மது போதைக்கு அடிமையானவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் ஆலோசனைகளை வழங்கும் இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் ஜூட் அத்தனாசியார், உங்களுக்கு நன்றாக பரிச்சயப்பட்டவர். வசந்தம் இந்த நிகழ்ச்சியிலே பல தடவைகள் அவர் வந்திருக்கின்றார். அவர் ஃப்ரெட்விக்டர் சென்டர் என்ற ஒரு நிறுவனத்திலே முழு நேர ஊழியராக கடமையாற்றி கொண்டு வசந்தம் என்ற நிறுவனத்திலே பகுதி நேர ஊழியராக ஆலோசனை, அதாவது குரூப், அவர்தான் இந்த தலைப்பை எங்களுக்கு செய்ய வேண்டும். நாங்கள் இந்த ஆண்களுக்கு ஏற்படும் சவால்கள் பற்றி நிச்சயமாக கலந்துரையாட வேண்டும் என்ற அந்த ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார். அதிலே அந்த எங்களிடம் ஆலோசனை பெற்று இதிலே விடுதலை அடைந்தவர்கள் ஒருவர் எங்களுக்கு வருவதற்கு இருந்தார். ஆனால் அவருடைய எங்களுக்கு சரியான தொடர்பை கொண்டு அதை செய்ய முடியாதபடியே நாங்கள் இன்னொரு தடவை அவர்களை அழைத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். இந்த தடவை நாங்கள் இந்த இருவரும் மிக திறமான ஆலோசகர்களாக இந்த வசந்தம் நிறுவனத்திலே பயிற்சி, அதாவது கஜானி கூட எங்களிடம் பயிற்சி எடுத்தவர். முன்னர் மரியாண்டு சொல்லி ஒரு பிள்ளை இருந்தவர், அவரோட பயிற்சி முந்தி எடுத்தவர். அவர் இப்பொழுது பல வைத்தியசாலைகளில், ஏஜாக்ஸ் வைத்தியசாலைகளிலே வேலை செய்கிறார். ஒரு பெண்களுக்கான ஒரு நிறுவனத்தை நிறுவி அதிலே வேலை செய்கின்றார். அவர் மிக தீவிரமாக சமூக சேவையிலே ஈடுபடும் ஒரு பெண்மணி. தமிழ் சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒருவர். அவர் MSW, அதாவது சைக்கோதெரப்பி என்று சொல்ற அந்த ரெஜிஸ்டர்ட் சைக்கோதெரபிஸ்டாக இருக்கிறார், ஆலோசனை வழங்குபவர். அதோட சமூக சேவையிலே மாஸ்டர்ஸ் டிகிரி பெற்றிருக்கின்றார் யோக் யூனிவர்சிட்டியிலே. ஜூட் ஒரு வைத்தியராக இந்தியாவிலே கடமையாற்றியவர். இங்கு மிக நீண்ட காலமாக இந்த மனநலம், உளநலம் தொடர்பான சேவைகளை செய்வதுடன் இளைஞர்களுக்கு அவருடைய சேவை மகத்தான சேவையாக இருக்கின்றது. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறார். அவர்கள் குடி போதைக்கு அடிமையானவர்கள், அப்படியானவர்களை எல்லாம் திசை திருப்பிக்கின்றார். அவர்களுக்கு அந்த 17 வயதுல தான் இந்த நோய், அதாவது மனநோய் என்று அதில் மிக பாரதூரமாக பிடிக்கப்படும் ஸ்கிசோஃப்ரெனியா என்ற நோய் அவர்களை பாதிக்கின்றது. அந்த நோயாளர்களுக்கு அவர் மிக நல்ல சேவைகளை செய்து அவர்களை திசை திருப்பி அவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போய் நல்ல வேலைகளில் கூட இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் கலந்துரையாட இருப்பது இந்த குடி, மது போதை தொடர்பாக எங்கள் ஆண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியும், அந்த பிரச்சனைகளினுடைய பின்னணி, அவர்களுடைய ஆதங்கம். நாங்கள் தொடர்ந்து 10-15 பேரை குழுக்களாக நாங்கள் சனிக்கிழமை முந்தி 3 குழுக்கள் செய்தோம் ஒரே நேரத்திலேயே. அப்ப இந்த குழுக்களிலே பங்கு பெற்றுபவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கே கலந்துரையாடி அதுக்கு வடிகால் தேடும் ஒரு இடமாக அந்த குழு இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை விட நாங்கள் இப்பொழுது கஜானியினுடைய உதவியுடன் குடும்பங்கள், இந்த குழுவிலே வரும் இந்த அங்கத்தவர்கள் மாத்திரமல்லாம வேறு ஆட்களுக்கும் இந்த குடும்பங்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை அவர்கள் நாடுகிறார்கள். இவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த குடும்ப பிரச்சனைகளால் இவர்களுடைய வாழ்வு வளம் பெற முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் காதால கேட்கும் பொழுது ஒரு பக்கத்தை தான் கேட்டுக்கொண்டிருப்போம் ஒருவரோட நீங்க பேசும் பொழுது. ஆனா குடும்பம் என்று சொல்லும் பொழுது அதுல பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனைவி, பெற்றார் போன்ற பலரும் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களை நாங்கள்
அவர்களோடு சேர்ந்து இந்த விஷயத்தை ஆலோசிக்காமல் ஒருவர் மதுவுக்கு அடிமையாகிறார் என்றால் அந்த அடிமைத்தனம் அப்படியே போய்விட போவதில்லை. ஆகவே குடும்ப ஆலோசனைகளை நாங்கள் வளம்பர நடத்துவோம் என்றால் அதுவும் ஒரு பங்களிப்பாக இருக்கும். ஆனா எல்லா மது போதைக்கு அடிமானவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் குடும்பங்கள் இருக்கும் என்றும் இல்லை. சிலருக்கு குடும்பமே இல்லை. அத்துடன் குடும்பங்களை நாட முடியாத நிலையும் நாங்கள் இந்த குழுவிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்ப சிலர் நீண்ட காலமாக ஒரு மனைவியை அடித்து துன்புறுத்தி தான் குடிச்சதாலதான் அப்படி செய்தன்னு சொல்லுவார்கள் சிலர். அப்ப அது நீண்ட காலமாக நடந்தபடியே அவர்களை விட்டு வெளியேறி நீண்ட காலமாக வாழ்பவர்கள் திரும்பி இவர்களிடம் வருவது என்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆனா பிள்ளைகள் குடும்பம் என்று இருக்கும் பொழுது இவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்றால் திருப்பி இவர்கள் போய் குடும்பத்தோட சேர்ந்து இருப்பதற்கு என்ன தடை, அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் அந்த குடும்பம் சுமூகமாக இயங்கும் என்பதற்கு இந்த சமூக ஆலோசகர், அதாவது குடும்பங்களை பற்றி நன்றாக தெளிவாக கற்று அவர்களோடு என்ன விதமான ஊடாடலை வைத்துக் கொள்ளலாம் என்பதை நன்றாக கற்றுக்கொண்ட ஆலோசகர்களால் அத்தகைய விஷயங்கள் நிறைவேறுவதற்கு வழி உண்டு, வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இங்கு அந்த ஆலோசகர்கள் மிக முக்கியம். ஆற்றுப்படுத்தல், ஆலோசனை மட்டும் இல்லை, அவர்களை வழிப்படுத்தல். என்னோட ஒரு ஆள்கிட்ட சொல்ல கேட்காம மற்றவைன்ற சொல்லையும் நாங்கள் கேட்டால்தான் அந்த நேரத்திலே யார் விட்டு கொடுக்கலாம், யார் விட்டு கொடாமலாம், என்ன பிரச்சனை, இந்த பிள்ளைகளுக்கு இதால் ஏற்படும் பிரச்சனை என்ன போன்ற விஷயங்களை பற்றி எல்லாம் ஆலோசனை நாங்கள் செய்யலாம். இதனாலே நாங்கள் இன்று பேசிக்கொள்ள இருக்கும் இந்த விடயம் தனியாக ஆண்களுக்குத்தான் சவால்கள் இருக்கின்றன, பெண்களுக்கு ஒன்றும் இல்லை என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் செய்யல. ஆனா இந்த ஆண்கள் எங்களுடைய ஆண்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்கள். இலங்கையிலே எங்களுடைய போர், அங்கு அவர்களுக்கு நடந்த சில சித்திரவதைகள், இப்பொழுது நாங்கள் அந்த சாந்தன் என்றவரை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சிகளிலே. அதே போல எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். கூடுதலாக இந்த ஆண்கள் போர்க்காலத்திலே அல்லது போரினால் அவர்கள் இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, இந்திய படைகள், அத்துடன் எங்களுக்குள்ளேயே எத்தனையோ கட்சி பேதங்கள், அதாவது இயக்கங்கள் போன்றவைகளுக்குள்ளாலே அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை சந்தித்தவர்கள். அப்ப அதனுடைய தொடர்ச்சியும் அவர்கள் அவர்களுடைய மனதிலே சில மூர்க்கங்களை விளைவிப்பதாகவும், அவர்கள் சில கோபதாபங்களை, மற்றது ஆண்களிடம் குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் என்றால் இந்த கோபம் பல ஆண்களிடம் இருப்பதை நாங்கள் இந்த குரூப்லையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப அதனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், இதுக்கு குடும்பமாக இயங்கும் பொழுது, அந்த கோபங்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சுமூகமாக இயங்க வழி இல்லை. அப்படியாக பலவிதமாகவும் நாங்கள் இதனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த இன்டர்நேஷனல் விமென் டே என்று சர்வதேச மகளிர் தினம் 8ஆம் தேதி வருது. ஆகவே இந்த மாதம் சர்வதேச மகளிருக்கு உரிய ஒரு தினம். ஆகவே மகளிரை பற்றிய விடயங்கள் தான் நாங்கள் நிச்சயமாக கொண்டாடி அதை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை அடுத்த முறை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். ஆனால் இந்த பயணம் இன்று ஆண்களை பற்றி, அதாவது பெண்களை பாதிக்கும் அந்த பல விடயங்கள், ஆண்களை பாதிக்கும் விடயங்கள் போன்றவற்றை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கின்றோம். முதலாவதாக இதிலே கலந்துரையாட வந்திருப்பவர் ஜூட் அத்தனாசியார். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இப்பொழுது கலந்துரையாடலை தன்னுடைய கருத்தை வெளியிட்டு அதன் பின்னர் கஜானி வேலாயுதம் தன்னுடைய கருத்தை வெளியிடுவர். அதன் பின்னர் நாங்கள் இதனை தொடருவோம். நாங்கள் 2 திட்டங்கள் வச்சிருக்கின்றோம் எங்களுடைய வசந்தத்திலே. உண்மையாக 3 திட்டங்கள் இருக்குது. ஒன்று சார்ப் என்று சொல்லி, அதாவது ஸ்காபரோ அடிக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி, அதுல இன்னும் ஒரு தரம் வேலை செய்கின்றார் ஜீவதாஸ் பரமானந்தன் என்று. அவர் இன்று வரவில்லை. ஆனால் அந்த ஒரு திட்டம் இருக்கிறது. அதிலே குடும்ப திட்டம் இருக்கின்றது ஸ்காபரோல உள்ளவர்களுக்கு. அதிலே கேஸ் மேனேஜ்மெண்ட் என்று ஒரு ஆளையும் தனித்தனியாக சந்தித்து பேசுற அந்த ஒரு இதுவும் இருக்குது. மற்றது
ஹெல்த் கனடா திட்டம். ஹெல்த் கனடா எங்களுக்கு ஒரு 2 வருஷ திட்டம் தந்திருக்கின்றது. அந்த திட்டத்திலே தான் இந்த குழுக்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இப்படியான கருத்தரங்குகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இதனால சமூகம் பலன் பெறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதற்கு நம்பிக்கைக்கு துணை போவதற்கு இந்த இருவரில் முதலாவதாக ஜூட் என்பவரை நான் அழைக்கின்றேன். வணக்கம். சும்மா இருக்கிறீங்களோ? எல்லாருக்கும் வணக்கம். வசந்தத்துல கலந்துரையாடல்கள்ல கலந்து கொண்டு பேசுறதுன்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏனெண்டா எனக்கு மட்டுமில்லை, இந்த உளவியல் துறையில கனடால பணியாற்றி கொண்டிருக்கிற பல தமிழர்களுக்கு வசந்தம் ஒரு தாய் வீடு. ஆகவே வசந்தத்தை நாங்கள் எப்போதுமே வசந்த நிகழ்ச்சிகள்ல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோட பங்கு பெறுவோம். திரு முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினது போல இந்த முறை இந்த டாபிக்கை பற்றி கதைக்கக்குள்ள கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்ல கதைப்போம் என்று சொல்லி நான் கேட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் தொட்டுட்டு வருவோம். ஆனா நீங்கள் வேற எதுவும் கேள்விகள் வச்சிருந்தா கட்டாயம் கேட்கலாம். அதுக்கு முதல் வெதர் நல்லா இருக்கு. வசந்த காலம் வெள்ளனவை வலிக்கிட்டு போல இருக்கு. எல்லாரும் வெளியில போயிட்டு வந்து நீங்களோ இப்ப ஒரு கொஞ்ச நாள்ல வீட்டு தோட்டம், பால்கனி தோட்டம், மரக்கறி தோட்டம் எல்லாம் துவங்குவீங்க. இப்ப இந்த மரக்கறி தோட்டம் என்று சொல்லக்குள்ள ஒரு மரக்கறி பற்றின ஒரு விஷயத்த சொல்லுவோம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய ஒரு ஆள் ஒரு மாசமா அவருக்கு வீட்டுல மனைவி வெண்டிக்காயா சமைச்சு போட்டு கொண்டிருந்தவா. அப்ப இவரும் பார்த்தார், வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் கறி என்று சொல்லி ஒரு 10 நாளா போய்கொண்டிருக்கு. ஆனா இவருக்கு கேட்க பயம், அதனால பேசாம இருந்துட்டார். ஒரு நாள் தைரியத்தை வளர்த்து கொண்டு என்னத்துக்கு வெண்டிக்காய் என்று கேட்டாராம். அப்ப மனைவி சொன்னாவாம், இல்லையாப்பா, ஆக்கள் சொன்னவ இந்த மாதிரி வெண்டிக்காய் அடிக்கடி சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லி அதுதான் வெண்டிக்காய் சமைச்சு தாருன்னு. அப்ப அவருக்கு அந்த பெருமை பிடிபடையில. அப்ப மனைவியை பார்த்து கேட்டாராம், உங்களோட கணவனை மேதாவியாக்கி உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறீங்களா என்று கேட்டாராம். இப்ப மனைவி சொன்னாவா, சீச்சி, வெண்டிக்காய் சாப்பிட்டாலும் மூளை வளராதுன்றத உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லி. அப்படி இந்த குடும்பங்கள்ல நடக்கிற சில ஃபன்னான விஷயங்கள் எப்போதுமே எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அப்ப இந்த டாபிக் நான் பேசுறதுக்கு விரும்பின என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, எங்களோட கம்யூனிட்டியில நடக்கிற ஆண்களுடைய மரணங்கள், இந்த அகால மரணங்கள் கணக்க ஆண்கள், அதுவும் நடுத்தர வயசு ஆண்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்ப எனக்கு என்னுடைய நண்பர்கள் பல இருந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த மறுவாழ்வு குழுக்கள்ல நான் கலந்து கொண்டிருக்கும் போது ஆக்கள் சில வழியில வரமாட்டினோம். அடுத்த கிழமை கேட்டா சொல்லுவினம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாருண்டு. இப்ப வயசு என்னன்னு கேட்டா சொல்லுவினம், ஒரு 30 வயசு, அவருக்கு 40 வயசு, 55 வயசு, இப்படியாக நடுத்தர வயது ஆண்களை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதை பற்றி நான் ஆய்வுகளை பார்த்தேன், என்ன நடக்குது, ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. அப்ப இந்த ஆய்வுகள் சொல்லுது என்னன்னா, இந்த கோவிடுக்கு பிறகு 20 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் உள்ள ஆண்களுடைய, அதுவும் இந்த வேலைக்கு போகிற பொறுப்புகளை கணக்கு சுமக்கிற ஆண்களுக்கு பல உடல் நல மனநல பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்குது. அப்ப அதுலயும் கூட அந்த ஆய்வுகள் சொல்லுது என்னன்னு சொன்னா, தங்களுக்கு அந்த மருத்துவ உதவியோ மனநல உதவியோ எடுக்கிறதுக்கு அவைக்கு நேரம் இல்லை அப்படி என்று சொல்லி அந்த அந்த ஆய்வுகள் சொல்றது. அதாவது 66% ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த நடுத்தர வயது வேலைக்கு போற ஆண்களுக்கு.
அதுக்கு அடுத்ததா பார்த்தா 65% ஆண்கள் சொல்லினா நாங்கள் மருத்துவ உதவி எடுக்கிறதே இல்லை. அப்ப இந்த பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது. அதுவும் வேலைக்கு போற இந்த நடுத்தர வயசு இந்த குடும்பத்தை தாங்குற தூண்களா இருக்கிற இவர்களுக்கு. ஆனா அவர்களுக்கு ஏன் இந்த மருத்துவ உதவியோ மற்ற உதவிகளோ எடுக்க முடியல சொல்லி பார்த்தா பல்வேறு காரணங்களை அவர்கள் சொல்லுறாரு. அப்ப அதுல ஒரு விஷயம் தெரியுது என்னன்னு சொன்னா, இந்த மரணங்களுக்கு காரணம் தடுக்கக்கூடிய தொற்றா நோய்கள். அப்ப கோவிட் தொற்று நோய்கள் முடிஞ்சு தொற்றா நோய்களால ஆண்களுக்கு ஏற்படுகிற இந்த இழப்புகள், இந்த மரணங்கள் பார்க்கக்குள்ள லைஃப் ஆல்டரிங் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்கிறார். அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய தொற்றா நோய்களால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி. அப்ப இது ஏன் இப்படி நடக்குது? இவர்களுக்கு என்ன பிரச்சனை? கனடால இருக்கணும் ஆம்பிள்ளைகள் இவைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் ஒரு வேலை கேட்கலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றேன். எங்களோட குரூப்ல நடந்த ஒரு விஷயம். அப்ப நான் இந்த குரூப்புக்கு கொஞ்சம் வெள்ளன போயிட்டேன். அப்ப வெள்ளன ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தார். அப்ப நான் சகஜமா அவரை கேட்டது என்னடா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப குலுங்கி குலுங்கி அழ துவங்கிட்டேன். அப்ப ஒரு ஒரு ஆண் ஒரு வயது வந்து முதிர்ச்சி உள்ள ஒரு ஆண் இப்படி அழுகிறாரு என்று சொல்லி ஏன் அழுகிறீங்கள் என்று கேட்டா அவர் சொன்னார், கடந்த 3 கிழமையா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்ட ஒரே ஒரு ஜீவன் நீங்கள், என்ன கேட்ட முதல் ஆள் நீங்கள் தான். அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை அவருக்கு குடும்பம் இருக்காதோ இல்லாட்டி அவர் தனி கட்டியோன்னுதான் அவரை கேட்டேன்னு, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொன்னார், எனக்கு எல்லாரும் இருக்கு, அம்மா அப்பா இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இருக்கணும், சகோதரங்கள் இருக்கணும், மனைவி மக்களோட தான் இருக்கிறேன், ஆனா இத்தனை பேர் இருந்தும் எனக்கு ஒருத்தரும் இல்லையா. அப்ப அவர் தண்ட அனுபவங்களை சொல்லிட்டு அப்ப சொன்னார் என்னடா, கோவிலுக்கு பிறகு ஆட்குறைப்புகள் நடந்திருக்கு. அப்ப ஒருத்தர் 2 பேர் வேலையை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ண இயலாது. தங்களோட சூப்பர்வைசர்கிட்ட போய் இதை குறைக்க சொல்லி கேட்க இயலாது. ஏன்னா வேலை போயிருமோன்ற பயம். இந்த நடுத்தர வயசுல வேலை எடுக்கிறதுன்றது பெரிய சவாலாகி கொண்டு வருது. அப்ப அந்த பயத்துல வேலை பழுவை தாங்கி கொண்டு இவர் வேலை செய்து கொண்டு. அப்ப ஒருக்கா முடியாம உடம்பு சரியான தளர்ந்து போய் 2 நாள் லீவ் எடுப்போமோன்னு யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள வீட்டை போக மனைவி சொல்ற இவருக்கு, அப்பா கொஞ்சம் ஓவர் டைம் செய்யுங்க, வாழ்க்கை செலவு கூடிட்டுது, அப்ப பண வரத்து போகுது இல்லை, ஓவர் டைம் செய்யுங்க. அப்ப அவர் சரியா அடிஞ்சு போனேன். இப்ப மனைவி இப்படி சொல்றான்ட்டு அம்மாவோட கதைப்போம், அம்மா தனக்கு ஆறுதல் தருவாவோன்னு சொல்லி அம்மாவோட கதைக்கிறதுக்கு போன் பண்ணா அம்மா சொல்றா, மேடம் இப்பதான் கதைக்க ஒன்று நினைச்சனோட எனக்கு 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, எப்ப என்ன கூட்டிக்கொண்டு போக போறேன், ஏன்டா இந்த வீல் டிரான்ஸை நம்ப இல்லாத 2 தரம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப சரி என்று சொல்லி அப்ப அம்மாண்ட பக்கம், அதே நேரத்துல அவர்கிட்ட தங்கச்சி அவருக்கு கால் பண்ணி சொல்றா, மகள் சாமத்தியப்பட்டுட்டா, அண்ணன் மாமன்ற முறையில நீங்கள் தான் முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும், எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். அப்ப அவர் சொல்றார், நான் உடைஞ்சு போற நிலைமையில இருக்கேன், என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை, ஆனால் நான் எல்லாருக்கும் பயன்படுறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனா யாராவது ஒரு ஆதரவான வார்த்தை சொன்னா நான் இன்னும் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி. அப்ப அப்ப இதுல முதலாவது காரணம் இந்த மன அழுத்தங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் காரணம் என்னன்னு சொன்னா பண பிரச்சனை. அப்ப வாழ்க்கை செலவு கூடிட்டுது, வேலை பழு கூடிட்டுது, கொண்டு வர அந்த பில்ஸுகள் எல்லாம் கூடிட்டுது, அதோட நடுவுக்குள்ள கன பேர் வட்டி வீதம் குறைவுன்னு சொல்லி அதீத வட்டிக்கு, அதாவது குறைஞ்ச வட்டிக்கு கடன் எடுத்திருக்கணும். இப்ப பார்த்தா வட்டிகள் பயங்கரமா கூடிட்டுது. அப்ப அவையால கட்டுப்படுத்த முடியல செலவு. அப்ப முடியுதோ முடியலையோ வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அது 2-3 வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல எங்களோட ஆண்கள் இருக்கணும்.
அதுக்கு அடுத்ததா பார்த்தா குடும்பங்களால வர்ற அழுத்தங்கள் அவைக்கு. அப்ப இதை சொல்றது சாண்ட்விச் ஜெனரேஷன். இந்த வயசு ஆக்களை, இந்த நடுத்தர வயசு வேலைக்கு போற ஆண்களை, அந்த ஆண்களும் பெண்களும் இதை சொல்றது இந்த சாண்ட்விச் ஜெனரேஷன். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, அவையிட குடும்பங்கள்ல தாய் தகப்பனால அவைக்கு ஏற்படுகிற அந்த தாய் தகப்பனுக்கு வயசு போகுது, அவைக்கு வார குழப்பங்கள், அவைக்கு வார வருத்தங்கள், அவையிட அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைகளும் சங்கடங்களும், இதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தாய் தகப்பன். அதுக்கு அடுத்ததா தங்கட குடும்பம், அதாவது மனைவி, பிள்ளைகள், இவையால வார அழுத்தங்கள். ஏண்டா பிள்ளைகள் இந்த கோவிடுக்கு பிறகு பருவமடைஞ்ச பிள்ளைகள் பலர் பள்ளிக்கூடத்துக்கு போயினோம், அவைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஒன்ற முடியுதில்லை, அங்க வார பிரச்சனைகளும் சங்கடங்களும் அவைக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இது போதாதுன்னு சொல்லி அவைக்கு தாய் தகப்பனுக்கு நடுவில் இருக்க அந்த ஜெனரேஷன் கேப், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப பிள்ளைகள் வேற இப்ப கண்டபடி கஞ்சாவோ இந்த சப்ஸ்டன்சஸ், இந்த போதைப் பொருட்கள் புழக்கத்துல இருக்கு. அதனால அவர்கள் அதுகளுக்கு அடிமையாகி அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த மனநல குழப்பங்கள். மனைவி என்று பார்க்க போகக்குள்ள இந்த நடுத்தர வயது ஆண்கள், அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அதை ஒட்டின அந்த அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படுற நிலைமைகள், இதுகள் எல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய நேரம் அவர்களுடைய துணைவியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்தாலும் அவர்களால அதை செய்ய முடியாம இருக்குது. இப்ப அதே நேரத்தில் அப்ப அதால அவைக்கு வார விரக்தி. இன்னொரு பக்கம் இது பலர் பேசாத ஒரு விஷயம், ஆண்களுக்கு நடக்கிற ஆண்ட்ரோபோஸ் என்று சொல்ற விஷயம். அதாவது இப்ப ஆய்வாளர்கள், அறிஞர்கள், மருத்துவ துறை நிபுணர்கள் சொல்றார்கள், பெண்களுக்கு மாதவிடாய் வார மாதிரி ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபோஸ் என்று சொல்லி ஒரு ஒரு ஹார்மோன்ல ஏற்படுற சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி. அப்ப அப்படி ஏற்படும் போது ஆண்களுக்கு ஏற்படுற உடல் ரீதியான சோர்வு, மன ரீதியான தளர்ச்சி, அழுத்தங்களை தாங்குற வல்லமையும் சக்தியும் குறைகிறது, ஓய்வு அதிகமா தேவைப்படுறது. அப்ப அதோட சேர்ந்து உடம்ப கவனிக்காததால பரம்பரையா வர வருத்தங்கள் வெள்ளன வந்துருது. அப்ப 30-40 வயசுலயே உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், இருதய நோய்கள், இவ போதாது என்று சொல்லி மனச்சோர்வு வியாதி, அதாவது மனச்சோர்வு நோய், டிப்ரெஷன், மற்றது ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப அவைக்கு சீக்கிரமே வந்துடுறதால அவையால ஒரு மனமொத்து மன வாழ்க்கையில ஈடுபட முடியாம இருக்குது, பால் உறவுல ஈடுபட முடியாம இருக்குது. அப்ப அதால வர தாம்பத்திய விரிசல்கள், அது மனமுறிவை நோக்கி போற நிலைமை. அப்ப இதுகள் வேலை, பண விஷயங்கள்ல வர சிக்கல்கள், அதுக்கு அடுத்ததா குடும்பங்கள்ல ஏற்படுற சிக்கல்கள். அப்ப இந்த சாண்ட்விச் ஜெனரேஷன், மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்ற மாதிரி இவர்களுக்கு 2 பக்கம், ஒரு பக்கம் தாய் தந்தையராலே அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியால, அதுக்கு அடுத்தது தங்களுடைய சொந்த குடும்பத்தால வரக்கூடிய அழுத்தங்கள். அதை தாங்குறதுக்கு அவை ரெடி, ஆனால் அவைக்கு தாங்குற சக்தி அவைகிட்ட இல்லாம இருக்கு. அப்ப அதே மாதிரி அடுத்ததா நாங்க பார்க்கக்குள்ள வீட்டிலையும் வெளியிலையும் அவைக்கு நிம்மதி இல்லாததால அவை போற இடம் நண்பர்கள். இந்த நண்பர்கள் பலருக்கு அவர்களுக்கும் இந்த முனைவர் பார்வதி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கொடுந்துயர் நோய், அந்த PTSD இருக்கு, இவர்களுக்கும் இருக்கு. அதாவது போற முகம் கொடுத்தவர்களுக்கு, போருக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான மனதளவுல பெரும் பாதிப்பு இருக்கு. அதை அவர்கள் காட்டிக்கொள்றது இல்லை. ஆனா இந்த மாதிரி அழுத்தங்கள் கூடும் போது அது வெளியில வருது. அப்ப வீட்டிலையும் வெளியிலையும் பிரச்சனை. அப்ப அவர்கள் போற இடம் மது.
மது மட்டும் இல்லை, இப்ப கஞ்சா ஒரு புது பிரச்சனையா இந்த நடுத்தர வயசு ஆண்களுக்கு வந்துட்டு. இதுக்கு முதல் இளைய தலைமுறைக்கு தான் இது ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்ப நடுத்தர வயசு ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர்களுக்கு மது விலை கூடுதலா இருக்கு, கஞ்சா இலகுவா கிடைக்குது, சீப்பா கிடைக்குது, அதாவது மலிவா கிடைக்குது. அப்ப அவர்கள் அந்த இந்த போதைகளுக்கும் அடிமையாகிற அந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாமா சேர்ந்து அவை ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லாம, காலையில வேகமா டிமோட்டன்ஸ்ல போய் ஒரு பேகிலும் கோப்பியும் குடிச்சு கொண்டு, மத்தியானத்துக்கு மெக்டானல்ட்ஸ்ல ஒரு ஒரு பர்கரோ வேற ஏதாவது ஒன்று கடிச்சு கொண்டு, இரவுல தாங்கள் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்லயோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இரவு சாப்பாட்டை முடிச்சு கொண்டு, 2வது வேலைக்கு போறதால நித்திர கொள்றதுக்கு நேரம் இல்லாம பஸ்லயோ காருக்குள்ளேயோ படுக்கிறதும் நித்திரையை கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் உண்டாச்சு. இது ஸ்னோ பாலிங் என்று சொல்வார்கள். சின்ன 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 பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றா சேர்ந்து ஒரு சுனாமி மாதிரி வந்து அவைய கவுத்து விடுது. அதனாலதான் இளம் வயசுல அல்லாட்டி வாழ வேண்டிய வயசுல இந்த 30 40 50 பொத்து பொத்தண்டு எங்களுடைய ஆட்கள் போயினம். இந்த தொற்று நோய்கள் முடிஞ்சு இப்ப தொற்றா நோய்கள் எங்களுடைய ஆண்களை காவுவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஜானி நிச்சயமா இதை பற்றி கதைப்பா. நாங்கள் எங்களோட டிஸ்கஷன்ல இதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அவர்களோட பேசும்போது அவர்கள் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, தயவு செய்து எங்களுக்கு ஆதரவான 2 வார்த்தையை பேசுற ஆக்களை எங்களுக்கு தாங்கும். எங்களோட குடும்பத்தினரோ அம்மா அப்பாவோ எங்களுக்கு ஆதரவா அன்பா கதைச்சாலே எங்களோட பாதி பிரச்சனைகள் தீருது என்று சொல்ல எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருது. எங்களை ஆக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணினோம், எங்களுக்கு ஒரு தரம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப ஆதரவான அன்பான வார்த்தைகள். அதுக்கு அடுத்தது சின்ன ரிமைண்டர்ஸ். எனக்கு சாமுவேல் ஜாக்சன் சொல்லி ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துல வருது. பீப்புள் டோன்ட் நீட் அட்வைஸ், தே நீட் ரிமைண்டர்ஸ். மக்களுக்கு அட்வைஸ் என்று போட்டு நாங்கள் அறுத்து கொட்ட கூட தேவையில்லை, அவர்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலே போதுமானது. அப்ப அவர்களுடைய இந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ், ரெகுலர் செக்அப், அவர்கள் பிசிக்கல் செய்த எத்தனையோ வருஷமாச்சு. நான் சந்தித்த பல ஆண்கள் 3-4 வருடங்களா அவர்கள் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போனதே இல்லை. கேட்டா நேரம் இல்லையாண்டி. அவர்களுக்கு இந்த டயபெட்டிஸோ கொலஸ்ட்ராலோ ஹை பிளட் பிரஷர் இருக்கான அதுக்குரிய நிபுணர்களிடம் போய் அதுக்கு தேவையான உதவி எடுக்கிற பாடா இல்லை. இந்த வயசுல இப்ப கேன்சர்கள் பெரிதும் காணப்படுது. அப்ப இந்த கேன்சர் ஸ்கிரீனிங், கோலோரெக்டல் கேன்சர் என்று சொல்லி இந்த வயசுல இந்த இந்த கேன்சருக்கு ஸ்கிரீனிங் செய்யணும். அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்கிரீனிங் செய்யணும். நாங்கள் நேசிக்கிற ஒரு அரசியல்வாதியை நாங்கள் இழந்துட்டோம், பிரையன் மல்ரூனி. அவர் தனக்கு வந்த அந்த கேன்சரை மற்றவர்களுக்கு தெரிய வேணும் என்று பல தடவை சொன்னார். என்னன்னு சொன்னா அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றின்னு சொல்லி. அப்ப இது மாதிரியான ஆண்களுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு அவர்கள் தங்களை கவனிச்சு கொள்ளாததால எளிதில அடையாளம் கண்டு முளையில கிள்ளி எறியக்கூடிய பல நோய்கள் இன்றைக்கு ஒரு தொடர் நோய்களா போய்கொண்டிருக்கு. டென்டல் ஹைஜீன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வாய வடிவா நாங்கள் கவனிச்சு கொண்டோம்டா, எங்களோட பற்களை சுத்தமா வச்சு கொண்டிருந்தோம்டா, அடிக்கடி நாங்கள் பல் மருத்துவரை பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு வரக்கூடிய இதய வியாதிகளை கூட, இருதய நோய்களை கூட நாங்கள் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்ததா அவர்களுடைய மென்டல் ஹெல்த். இந்த ஒருத்தர் தன்னால படுக்க முடியுதில்லை, நித்திர கொள்ள முடியுதில்லை என்று சொல்றாருன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த வசந்தம் மாதிரியான சேவைகளுக்கு இல்லாட்டி குடும்ப மருத்துவர் மூலமா கிடைக்கக்கூடிய சேவைகளுக்கு கட்டாயம் நாங்கள் அவர்களை வழிநடத்த வேணும், அவர்களை ஆற்றுப்படுத்த வேணும். முக்கியமா போரால பாதிக்கப்பட்டவர்கள்,
போரால தங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ இழந்தவர்கள், கண்ணுக்கு முன்னால மரணங்களை பார்த்தவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிடிஎஸ்டி இருக்கு. ஆனால் நீறு பூத்த நெருப்பா கீழே, அதாவது கண்ணுக்கு காணாம புலப்படாம அது இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது பூதாகரமா வருது. பூதாகரமா வரக்குள்ள அது அதன் வெளிப்பாடுகள் பிரச்சனையான வெளிப்பாடுகளா இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் அக்கறையா இருந்தோம்னு சொன்னா, அன்பும் ஆதரவும் காட்டினோம்டா, அளவான சத்துள்ள உணவுகளை நேரத்துக்கு அவர்கள் சாப்பிடுறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணித்தியாலமாவது நித்திர கொள்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னு சொன்னா, அவர்களுடைய மன ஆறுதலுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கோ நல்ல விதமான பொழுதுபோக்குகளை அவர்களை ஈடுபடுத்துறதுக்கு நாங்கள் உதவினோம் என்று சொன்னா, நாங்கள் இந்த ஆண்களை காப்பாற்ற முடியும் என்றுதான் நான் நம்புறேன். இறுதியில ஒரு குரலோட முடிக்கிறேன். இந்த குரல் சொல்லுது, மயிலிறகே ஆனாலும், 479வது குரல் நினைக்கிறேன், மயிலிறகே ஆனாலும் அதிகமா ஏற்றினா அதை ஏற்றின வாகனம் கூட சார்ந்து போயிரும் சொல்லி, அதாவது மயிலிறகுதான் என்று போட்டு மூட்டையா நாங்கள் பாரத்தை ஏற்றினோம் என்று சொன்னா எந்த வாகனத்தையும் அது உடைக்கும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்றது மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸுகளை இறக்கி வைக்கிறதுக்கு, அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று சொன்னா, இந்த சுமை தாங்கிகளா வாழ்ற இந்த பல ஆண்களை நாங்கள் இன்னும் பல காலம் மகிழ்ச்சியா நிறைவா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. என்னுடைய வழிகாட்டிகள் பல பேர் இங்க இருக்கிறீர்கள். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். நன்றி ஜூட். இப்பொழுது ஜூடினுடைய கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் இந்த குடிக்கு அடிமைப்பட்டவர்கள் படும் அவலங்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு எப்படி உதவி செய்து அவர்களை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று நாங்கள் மிக அண்மையிலும் எங்களுடைய சமூகத்திலே நான் அறிந்த மூவர் அவர்கள் ஹார்ட் ஃபெயிலியர், இரண்டாம் மது அதிகமாக அருந்தி கொண்டு வந்தவர்கள் 41 வயது 40 வயது அப்படி அந்த வயதிலேயே அவர்கள் இறக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக பரதூரமான ஒரு பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மது அருந்தும் குடும்பங்களுடனும் மது அருந்துபவர்களுடனும் உள நோய் தொடர்பான விடயங்களிலே அந்த உளநோய் பற்றிய ஆலோசனைகளை வழங்குபவருமான கஜானியை இப்பொழுது நாங்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது இருக்கும். ஸோ தேங்க்யூ ஜூட், உங்களோட கருத்துகளுக்கு. நிறைய ஆண்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் தான் ஜூட் சொல்லியிருக்கிறார். மற்றது ஆரம்பத்திலையும் பார்வதியாண்டியும் சொல்லியிருக்கிறார் எந்த விதமான எப்படியெல்லாம் எங்களோட சமூகத்துல இருக்கிற ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுண்டு. அதோட சேர்த்து இப்ப ஜூட் சொன்ன மாதிரி வேலை காரணத்தால, குடும்ப விஷயங்களால, மற்ற வெளியில இருக்கிற சமுதாய பிரச்சனைகளாலையும் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறோம். ஜூட் இன்னொரு விஷயம் சொன்னார், குடும்ப பிரச்சனை, அதாவது இந்த சாண்ட்விச் ஜெனரேஷன் என்று சொல்றார். இதுல என்ன இதுல இருந்து வேற பிரச்சனையில என்னன்னு சொன்னால் பவுண்டரிஸ், அதாவது தடையல் இல்லை. நாங்க இப்ப குடும்பம் தானே, எல்லாருடைய பிரச்சனைகளும் நாங்க ஒரு கருத்து சொல்லுவோம், ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோம் என்று சொல்லி நாங்கள் கருத்துக்களை சொல்லிக்க அவைக்குரிய ஒரு கருத்துக்களை சொல்றதுக்கும் நாங்க வழி கொடுக்குறோம் இல்லை. நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்ப ஜூடும் பார்வதியன்கியும் சொன்ன மாதிரி போரால பாதிக்கப்பட்ட ஆக்கள், மற்றது புலம்பெயர்ந்து வரைக்கல அதால பாதிக்கப்படுற ஆக்களும் கூட இருக்கிறோம். அதாவது ஊர்ல இருந்துட்டு வெளிநாட்டுக்கு வரைக்கல அதால நடக்கிற பிரச்சனைகள், புது வேலை தேடி இருக்கணும், ஊர்ல நல்ல ஒரு பதவியில இருந்துட்டு இங்க வரைக்க வேலை மாறுது. அதாவது டாக்டர்ஸா இருந்துட்டு இங்க டாக்ஸி ஓடுற ஆக்கள் இருக்கணும், ஊபர் ஓடுற ஆக்கள் இருக்கணும்.
ஸோ அந்த பதவியில் போய்க்க மான பிரச்சனை, தன்மான பிரச்சனை அதிலும் இருக்கு. ஸோ அந்த விரக்தியிலையும் நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாயினம். குடும்பங்கள் இருக்கிறவைக்கு வந்து அதுவும் ஒரு பிரச்சனை. நிறைய ப்ரெஷர் இருக்குது. வேலைக்கு போகணும், ஒப்பிட்டு பார்க்கறது, இவையல் நல்லா இருக்கணும், நானே நல்லா இல்லை, நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பார்த்து வந்து நாங்கள் கம்பேர் பண்றது உண்டு. அக்கா இப்படி நல்லா படிக்கிற, தம்பி நீ ஏன் படிக்கல, இல்லாட்டி அண்ணா இவ்வளவு நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுற, தம்பி நீ ஏன் செய்யலன்னு நாங்கள் கம்பேரிசன் நிறைய ஒப்பிட்டு பார்க்கறது. அதே மாதிரி எங்களோட ஆண் மகன்களை வந்து நாங்கள் பார்க்கல வந்து ஏன் இன்னும் இப்ப ஒரு ஆள் வேலை ஒரு நல்ல வீடு வாங்கியிருக்கணும், இப்ப நாங்களும் ஒரு நல்ல வீடு வாங்கலாமே, அப்ப ஒரு வேலைக்கு பதிலா 2 வேலை 3 வேலை, மனைவி மேலும் வேலைக்கு போயிடும். ஆனா நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்ன்றதுக்காக நிறைய ப்ரெஷர் இருக்குது. மற்றது வந்து இவைக்கு குடும்பத்தினால மட்டும் ப்ரெஷர் வாரதில்லை, சமுதாய ரீதியான பிரச்சனையும் இருக்கு. அதாவது ஆண் என்றால் எப்படியெல்லாம் இருக்கணும், இப்ப அந்த ஒரு அடிப்படையில வந்து நிறைய பேர் வந்து இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்துல இருக்கணும். இப்படி இருந்தா தான் நான் வந்து நல்லா இருக்கலாம். சோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆண் அப்ப நான் குரூப்புக்கு நான் போட்டேன், ஒரு ஆண் என்றால் உங்களோட மைண்ட்ல வர சில விஷயங்கள் என்னவா இருக்குது? ஆணாதிக்கம். ஆணாதிக்கம் அப்படி என்றால் எல்லாத்தையும் மனதில் அமைஞ்சிருக்கு வழியாகவே செட் பண்ணி வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் கொஞ்சம் வன்முறையை பாதிக்கிற வேண்டும். ஓகே, வேற ஓகே. இப்ப ஆணாதிக்கம் தாங்கள் தான் தலைவர், குடும்ப தலைவர், எனவே இந்த இதில் தான் கேட்கணும். ஓகே, ஸோ இந்த ஆண் ஆதிக்கம் நீங்க சொன்னீங்க, இதுவும் வந்து ஆண்களை பாதிக்குது. இப்ப நாங்க வந்து அநேகமான நேரத்துல டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் இந்த 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 சொல்ல கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, கோவம் ஆயிடும். டாக்ஸிக் மாஸ்குலின், அது என்னதா டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி, ஆண் ஆதிக்கம். ஆனா ஆண் ஆதிக்கம் என்று கதை கேட்கல, இது ஆண்களையும் பாதிக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த கம்பேரிசன்ஸ், இப்படித்தான் ஒரு ஆண் இருக்கணும் என்று சொல்லி ஒரு 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 அபிப்பிராயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. அதே போல இந்த பெண்களுக்கு இப்படித்தான் ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன், சமுதாயம் போடுற ஒரு எதிர்பார்ப்புகள், குடும்பத்தார் போடுற எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியாத நேரத்துல அவையில என்ன செய்வினம், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இவர்களுக்கு ஊருக்கு நாங்க காசு கொடுக்கணும், இங்க இருக்கிற மனைவி மக்களுக்கும் நாங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என்று சொல்லிக்க அவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்ல இருக்கல வந்து நிறைய பேர் வந்து அந்த எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியாத நிலை வரைக்குல பொது பொருட்களுக்கு அடிமையாகிறது. சொல்லுங்க. சட்டல ரெஸ்பான்சிபிலிட்டி என்றும் போட்டிருக்கேன். Yes, responsibility, protectors of their families, strong, resilient, shows no sign of weakness. So பொறுப்புகள், ஒரு வீட்டு தலைவன், குடும்ப தலைவன், ஒரு எதிர்க்கிற சக்தி, ஒரு சந்தோஷத்தை தவிர, சிரிப்பை தவிர, கோபத்தை தவிர சோகத்தை காட்ட முடியாத ஒரு இடத்துல ஒரு ஆனந்த அழக்கூடாது. அப்ப அப்படியான எதிர்பார்ப்புல நாங்க போடைக்க வந்து நான் வந்து இப்படித்தான் இருக்கணும், எந்த குடும்பத்தை நான் வந்து எந்த விதத்திலும் அவையில நோகடிக்க கூடாது, நான் வந்து உடைஞ்சு போனேன் என்று சொல்லி நான் காட்டிக்கொள்ளக்கூடாது. காட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் இந்த குடும்பம் என்ன செய்யும்? இப்ப நான் தான் இப்ப வீட்டை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். அப்ப நான் உடைஞ்சு போனேன்னு சொன்னா அப்ப இந்த மனைவியை யார் பார்க்கறது, இந்த அம்மாவை யார் பார்க்கறது, இந்த பிள்ளைகளை யார் பார்க்கறது? அப்ப நான் வந்து சரியா இருந்தாதான், சரியா நடந்தாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப அப்படியான எதிர்பார்ப்புகள் அவையில் தாங்களா திணிக்கையும் சரி, இல்லாட்டி மற்றவர்கள் அவையில திணிக்கையும் சரி, அவைக்கு அந்த ப்ரெஷர் கூடுது. ப்ரெஷர் கூட ஊர் பிரச்சனைகள், பார்வதி ஆண்டியும் ஜூட்னு சொன்ன மாதிரி போரால பாதிக்கப்பட்டவ, புலம்பெயர்ந்து வரைக்க அதோட சேர்ந்து வர பிரச்சனைகள், மாற்றங்கள் நடக்கும். அதாவது சில பேருக்கு வந்து, சில ஆண்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் சிலது இருக்காம போகலாம்,
இல்லாட்டி வேலை கிடைக்கிறது கஷ்டம். இப்ப கோவிட்ல இருந்து வார ஆட்களுக்கும் வந்து இப்ப வேலை கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கும்னு சொன்னா அநேகமான நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற மனைவிமார் வேலைக்கு போக வைக்கிறவினம். அப்படி அந்த அவன் ரோல்ஸ் மாறிக்கு, அதாவது அந்த ஆண் வீட்டு தலைவனாக இல்லாம போய் நீ மனைவி அந்த பொறுப்பு எடுக்கல, அதுக்குள்ள வர விரிசல்களும் அதுல வர பிரச்சனைகளும் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால நிறைய பேர் ஃபேமிலி தெரப்பிக்கெண்டும் வரணும். நாங்க தெரப்பின்ற கதை கேட்கறது, கவுன்சிலிங் என்ற கதை கேட்கல. அநேகமான நேரத்துல நிறைய பேர் வாரது வந்து பிரச்சனை முட்டுனா பிறகுதான் அவ வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வரணும். நாங்கள் எப்பவுமே சொல்றது கவுன்சிலிங்க்கு வரைக்கும் வந்து நீங்க முன்கூட்டியே வாங்க. பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, ஒரு பிரச்சனை இல்லாட்டிலும் அது சமாளிக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வழிகள் இருக்குது. ஜூட் சொன்னார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அதாவது கோபங்கள் அதிகமா ஆண்களுக்கு இருக்குதுண்டு. ஆண்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே கோபம் இருக்கிறது உண்டு. அதை எப்படி நாங்க கையாளுறோம்னு அதையும் நாங்க பார்க்க வேணும். இப்ப நாங்க வந்து எல்லாரும் வந்து கோபம் இப்ப நாங்க வந்து இன்னொருத்தரை பார்த்துதான் அதை கையாளுற விதங்கள் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வீட்டுல வந்து நாங்க வளர்ற காலத்துல வந்து அப்பா அம்மாவோட கதைக்கிற விதங்களை பார்த்துதான் நாங்கள் பார்த்து வளரலாம். அப்பா அம்மா கதைக்கிற விதங்களை பார்த்துதான் நாங்க அதை பார்த்து வளர்றதுல நாங்க அதைத்தான் நாங்க பின்பற்றி நடப்போம். ரைட்? நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், மற்ற பெரியாக்களும் இருக்கணும், அப்ப அவள் எப்படி இருக்கணுமோ அதை பார்த்துதான் நாங்க பின்பற்றி வரோம். இப்போ ஒரு வீட்டுல வந்து அப்பா வந்து ஒரு அம்மாவை துன்புறுத்திக்கோ, இல்லாட்டி அம்மாவை பார்த்தோ, இல்லாட்டி அம்மாண்டு மட்டும் இல்ல மெட்டாக்களை பார்த்து தகாத வார்த்தைகளை பாவிக்கையோ, இல்லாட்டி தவறான முறையில கதை கேட்கல வந்து அதை பார்த்து வளர்ற பிள்ளைகள் நெப்பினம் என்னன்னு சொன்னா இதுதான் சரியான முறை. இப்ப எங்கட ஒரு கருத்தை நாங்க வெளிப்படுத்துறதுக்காக இப்படி கத்தி பேசினாத்தான், இல்லாட்டி கோவப்பட்டு பேசினாத்தான் எங்களோட கருத்துகள் வரும் என்று சொன்னா நான் அப்படித்தான் கதைப்பேன். என்றால் என் அப்பா இப்படி கதைச்சோம், என் பெரியப்பா இப்படித்தான் பெரியம்மாவை பார்த்து கதைச்சது. அப்ப அப்படி நாங்க அவைகளோட ரோல் மாடலா இருந்து கொண்டு அவைகளை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து கோபங்களை சரியான முறையில வந்து வெளிப்படுத்த தெரியாமல் அநேகமான நேரத்துல நடக்குதுன்னு சொன்னால் துன்புறுத்தல் ஏற்படலாம். அதாவது பிசிக்கல் வயலன்ஸ், பிசிக்கல் அசால்ட், அடிக்கிறது. அநேகமான நிறைய பேருக்கு என்ன தெரியும், இன்ஜெக்டிவ் சிஸ்டம் தெரியாத நிறைய பேர் வந்து போலீஸுக்கு அடிக்க வந்து ஹஸ்பண்டை வந்து நான் வந்து ஒரு மிரட்டி வைக்கிறேன், ஒருக்கா போலீஸுக்கு அடிச்சு சொன்னா இனிமேல் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி சில பேர் வந்து போலீஸுக்கு அடிக்க போலீஸ் வந்து இந்த சிஸ்டம் வேற மாதிரின்றபடியெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த நடவடிக்கைகள் எடுப்பினோம். அதால வார பிரச்சனையும் இருக்கு. ஸோ இப்ப பாரதி ஆண்டியோட கேள்வி எழுப்பினா அடிக்ஷன்ஸ், அதாவது போதை பொருட்களை பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து திரும்பி அவிட குடும்பத்தாரோட சேரணும் என்று விரும்பி நம்ம அது விட்ட பிள்ளையில அவள் உணர்ந்து இப்படி எங்க இப்ப வசந்தத்துல நடத்துற கிளாஸ் மூலமா வந்து அவள் விட்ட பிள்ளையில உணர்ந்து அவையில் தங்களை மன்னிச்சு அவிட குடும்பமும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில இருக்கணும். ஆனால் கனகாலமா அவ வந்து குடும்பத்தார் வந்து இவ மூலமா வந்து பாதிப்புகள் ஏற்படைக்க வந்து அவ வந்து மன்னிச்சு திருப்பி ஏற்றுக்கொள்வினம் என்று உறுதியாக சொல்ல இயலாது என்ற அவ்வளவுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அதாவது எங்களோட ஃபேமிலி கவுன்சிலிங் மூலமா நாங்க கதைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவியல் வந்து நாங்க என்னென்று இவியலை வந்து நாங்க இனிமேல் மற்ற ஆக்களோட, அதாவது உற்றார் உறவினரா இருக்கலாம், இல்லாட்டி நண்பர்களா இருக்கலாம், இல்லாட்டி அவருடைய பிள்ளைகள் வந்து திரும்பி அவையோட செய்த வாழ விரும்பினோம் என்று சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்க இந்த திருப்பி அதை நாங்க வந்து சரிப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்க அதை பார்க்கலாம். நாங்க கட்டாயம் நாங்க செய்ய வேண்டிய ஒன்று வந்து ஆண்களுக்கு மட்டுமில்லை, ஆனா நாங்க இந்த டாபிக் இதுன்றபடியால
நாங்க கட்டாயமா கேட்க வேண்டிய கேள்வி வந்து எப்படி இருக்கிறீங்க. நாங்க வந்து போன் எடுத்து கதை கேட்கல மட்டாக்களை நாங்க கேட்கிற மாதிரி எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஆக்களையும் கேட்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயம். நாங்க அநேகமான நேரத்தை நாங்க கேட்கறது இல்லை. கேட்டாலும் வந்து ஓகே என்று விட்டுட்டு போறோம் நாங்க. ஸோ எங்களோட ஆண் மகன், அதாவது எங்களோட ஆண்களை வந்து நாங்க வீட்டுல இருக்கிறவ வந்து முக்கியமா அவ வேலைக்கு போயினோம் என்று சொன்னா அவையில வந்து ஒரு கடை செக்இன், அதாவது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ட்டு நாங்க கட்டாயம் கேட்க வேணும். மற்றது அந்த கம்பேரிசன், அதாவது அவையில ஒப்பிட்டு பார்க்காம அவையிலோட தனி மனிதராக பார்த்து அவைகளுக்கு நாங்க என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நாங்க அதை பார்க்க வேணும். நாங்க ஒப்படைக்கலத்தான் அவைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழுது. இப்ப ஜூட் சொன்னது போல இளம் ஆண்களுக்கு, அதாவது 20 வயசு 25 வயசு 30 வயசு ஆண்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை, இந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இப்ப நான் காண்ற நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது கல்யாண வாழ்க்கைக்குள்ள போய்க்கும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இப்படிதான் நாங்க இருக்கணும், மற்றவையும் இப்படி இருக்கணும், நாங்களும் இப்படி இருக்கணும்னு அவைக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுக்கணும். அப்ப ப்ரெஷர் கொடுக்கல வந்து அவைக்கு வந்து இந்த கதைக்கிறதுக்கு இடம் இல்லாம போகுது. அம்மாவோட கதைக்கு இல்லாத அம்மா கதைச்சா இல்ல இப்படித்தான் இருக்கணும், மனைவி வேறோட கதைக்கு இல்லாத அவைக்கும் போது எதிர்பார்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்கலையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸும் சில நேரம் வந்து சரியான முறையில இருக்காது. அப்படி ஸோ கதைக்கிறதுக்கு இடங்கள் இல்லாத நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து போதை பொருட்களுக்கு அடிமையாகினோம். இப்போ ஆல்கஹாலா இருக்கட்டும் இல்லாட்டி கஞ்சாவா இருக்கட்டும், அந்த பாவிக்கிறதுக்கு காரணங்கள் வந்து அவையால வந்து அந்த அவைய இமோஷன்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கைகளை வந்து போதை பொருளுக்கு போயினோம். ஆல்கஹால் மேரிஜுவானா பாவிக்க போற இடத்துல வந்து அது வந்து யூஸ் பண்ணி சில பேருக்கு வந்து அதுல அடிமையாக குடும்பத்துல பிரச்சனை வருது. So we want to check in with our men. Mental health and பார்க்கல வந்து mental health issues வந்து ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் டிப்ரெஷன் anxiety இப்படியான ஒரு டிஸார்டர் இருந்தா தான் அவைக்கு பிரச்சனை. ஸ்ட்ரெஸ்ஸே நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்குது. பார்வதி ஆண்டியும் ஜூட் சொன்ன மாதிரி போதை பொருட்களுக்கு அடிமையா இல்லாட்டிலும் ஸ்ட்ரெஸ்ஸோட காரணமா இருக்கல வந்து அதுவும் வந்து நிறைய chronic health issues கொடுக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் என்று சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸோட ரீசனாவே இருக்குது. அப்ப அது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நாங்க என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ முதலாவது நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணாம நாங்க விரலுக்கு ஏத்த வீக்கம் என்று சொல்றத விரலுக்கு ஏத்த வீக்கம். மற்றது பவுண்டரிஸ் என்ற வந்து அந்த தடைகள். இப்ப நாங்க சில நேரம் வந்து அந்த பவுண்டரிஸ் வந்து நாங்க மதிக்கிறோம். ஒரு ஆள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை என்று சொன்னா நாங்க அவைக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்காமல் இந்த ஸ்பேஸை கொடுத்தா பிரச்சனையாகி போயிடும் என்று சொல்லி நாங்க அவளை துரத்தி அவளை கதைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணோம். ஆனா அவைக்கு கொஞ்சத்தை ஸ்பேஸை கொடுத்து போட்டு அவை ரெடி ஆகிற டைம்ல வந்து நாங்க அவையோட ஒரு தகுந்த முறையில கதைச்சா அவை இந்த பிரச்சனையில கேட்கக்கூடிய மனநிலையில நாங்களும் இருப்போம், அதை சொல்லக்கூடிய மனநிலையிலும் அவையிலும் இருப்பினோம். நாங்க அவையில அந்த பவுண்டரிஸ் நாங்க கொடுக்காவிட்டால், அந்த பவுண்டரிஸ்க்கு நாங்க அதை மதிப்பு கொடுக்காவிட்டால் நிறைய பிரச்சனைகள் வருது. குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. நாங்க வந்து கவுன்சிலிங்லயும் நான் பார்த்திருக்கிறோம் வந்து இந்த பவுண்டரிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அநேகமான குடும்பத்துல இல்லாத போது நிறைய குடும்ப விரிசல்கள் ஏற்படுது. நிறைய பேர் பிரிஞ்சு போயினோம், இல்லாட்டி நிறைய பேர் அவரோட குடும்பத்தை, அதாவது கல்யாண வாழ்க்கையில அவரோட அம்மா அப்பாவையோ சகோதரங்களையோ விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கணும். என்னதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் அந்த பவுண்டரிஸை மெட்டாக்காத மதிக்காத இடத்துல வந்து அவ வந்து விட்டு விலகி வரணும். மற்றது இன்டர்ஜெனரேஷனல் ட்ராமா, அதாவது பரம்பரையாவாட ட்ராமா. உதாரணத்துக்கு வந்து போறனால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து இப்போ ஊர்ல வந்து ஒரு கர்ஃபியூன்ற ஒரு டைம் இருக்கும், 6 மணிக்கு பிறகு வெளியில போகக்கூடாது, போனா பிடிச்சு கொண்டு போயிடுவி நம்ம. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு வரைக்கும்
அம்மா அப்பா மேல் பிள்ளைகள்கிட்ட சொல்ற விஷயங்களும் வந்து இப்போ வெளியில போக வேண்டாம், ஏனெண்டா இரண்டா பிறகு வெளியில போக வேண்டாம் என்று அந்த அது ஒரு உதாரணம். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மற்ற உதாரணங்கள், அந்த கோவத்தை வெளிப்படுத்துற விதங்களும் இருக்குது. நாங்க பேரண்ட்ஸை நாங்க பார்த்து பழகிறனால தான் அந்த கோவங்களை வந்து நாங்க அதை சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாமல் நாங்க வந்து தகாத முறையில நாங்க நிறைய பேர் நடந்து கொள்றத நாங்க பார்க்கிறோம். ஸோ சரியான ஒரு ரோல் மாடல் இருந்தா அந்த கதைக்கிற கோபம் இருந்தாலும் அது வடிவான முறையில நாங்க அதை சொல்லலாம். எனக்கு இந்த விஷயம் இது நடந்தபடியால் தான் எனக்கு கோபம் வந்தது. அது ஒழுங்கான முறையில சொன்னா அது மற்றவையும் அதை செவியும் எடுத்து கேட்டு ஒன்று மன்னிப்பு கேப்பினம், அல்லாட்டி அதுக்கு தகுந்த ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். அடுத்தது வந்து சரியான முறையில கம்யூனிகேட் பண்றது. அதாவது ஆண்களுக்கு வந்து அநேகமான நேரத்துல அந்த கதைக்கிறதுக்கு இடம் இல்லாத நேரத்துல, அந்த ஸ்பேஸ் இல்லாத நேரத்துல அவரோட பிரச்சனையை சொல்லி நம்ம இல்லை. ஸோ ஜூட் சொன்னது போல நாங்க வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு கேட்கிற ஒரு கேள்வியிலேயே அவன் நாள் வந்து நல்ல விதமா மாறும். என்ன அக்கறைப்படுத்தி ஒரு ஆள் என்ன ஒரு கேள்வி கேட்கணும் என்று சொன்னா அப்ப அவைக்கு வந்து என்னல ஒரு அக்கறை இருக்கிறனால தான் அவை அப்படி கேட்கினோம். இப்ப நாங்களும் அவையில ஒரு அக்கறை எடுத்து நாங்கள் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா, வடிவா நிக்கிற கொண்டிருந்தீங்களா, இன்னைக்கு என்ன செய்தீங்க, அவைன்ற நாளை பற்றி நாங்க அதை விசாரிச்சு கதை கேட்கல வந்து அவைக்கும் ஓகே எனக்கு ஒரு ஆக்கள் இருக்கணும் என்னை பற்றி அக்கறைப்படுத்துறதுக்கு. அந்த ரிமைண்டர்ஸ் கடைசியா ஜூட் சொன்ன மாதிரி கடைசியா நாங்க வந்து அந்த பவுண்டரிஸ் வந்து அந்த அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை. அட்வைஸ் கேட்டா நாங்க அந்த கேட்கிற இடத்துல நாங்க அட்வைஸ் கொடுக்கலாம் ஒழிய நாங்க கண்ட வாக்குல அட்வைஸ் கொடுக்கறதும் நல்லதில்லை. ஆனால் நாங்க வந்து ஒரு ரிமைண்டரா ஒரு ஆளுக்கு சொல்லலாம், நீங்க வந்து இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிடலாம், இன்னைக்கு டாக்டர்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயில. இல்லாட்டி நீங்க அம்மா மகன்கிட்ட கேட்கலாம், இன்னைக்கு இந்த டாக்டர்கிட்ட போயிலையா தம்பி, போன முறை போனதுக்கு டாக்டர் சொன்ன போய் செக் பண்ணிட்டு போறியாண்டு ஒருக்கா கேட்கலாம். இல்லாட்டி ஹஸ்பண்ட ஒரு ஒய்ஃப் கேட்கலாம். இல்லாட்டி ஒரு அம்மா, ஒரு முதிர்ந்த அம்மா அவண்ட 65 வயசு உள்ள மகனையும் கேட்கலாம், தம்பி நீங்க இன்னைக்கு அன்றைக்கு பிளட் செக் பண்ண போனீங்க, அப்புறம் டாக்டர் போய் கதைச்சினீங்களான்னு சிம்பிளான இதுகளை தான் நாங்க எங்களோட அவையில கண்டுக்கிற விதங்கள்ல இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், இல்லாட்டி ஃபேமிலி தெரப்பி, இல்லாட்டி கப்புள்ஸ் தெரப்பி டேக்ல வந்து ஆட்கள் கட்டாயம் இலவசமா இல்லாட்டிலும் இல்லாட்டி காசு கொடுத்து இல்லாட்டிலும் இலவசமா போனாலும் ஒரு பிரயோசனம் இருக்குது. உங்களோட லைஃப்ல வந்து நீங்க பிரச்சனை இருந்தா தான் நீங்க போகணும்னு இல்லை, பிரச்சனை இல்லாட்டிலும் நாங்க அதை கையாளுற விஷயங்கள் நிறைய இருக்குது. சில நேரம் நாங்க சரியான முறையில நாங்க சில பிரச்சனைகளை கையாள தெரியாம இருக்கைகளை வந்து ஒரு கவுன்சிலிங்கு போய்களை வந்து அதை கையாளுற விதங்களை வந்து நாங்க கற்றுக்கொண்டு நாங்க அதுகளை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட நான் எந்த கருத்துக்களை நான் முடிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இல்லாட்டி கருத்துகள் இருந்தா நீங்க சொல்லலாம். ஐ திங்க் நான் அது சொல்றதுக்கு போது நான் பாரதி என்கிட்ட கருத்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் கஜாமின் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய கலந்துரையாடலுக்கு உகந்த விஷயங்களாக இருக்குது. கோபம் வந்து எங்களுடைய சமூகத்திலே பலரிடம் நாங்கள் இந்த கோபத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கோபத்தை கையாளுற முறை மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. எங்களிடம் anger மேனேஜ்மெண்ட், அதாவது நிறைய பேர் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் பிடிபட்டு வர்றாக்கள் கூடவா இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃபீஸ் எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கான கவுன்சிலிங் வந்து இந்த குரூப்புகள் வந்து அவைகளை எவ்வளவோ வழிபடுறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நிறைய தமிழ் ஆட்கள் டிப்போர்டேஷன் ஆர்டர்ல இருக்கணும். என்னென்னா இங்க குற்றம் செய்தால் டிப்போர்ட் பண்ணுவாங்க. வைஃபு குடும்ப வன்முறை, மற்றது வெளியால உள்ள மற்ற வன்முறைகளுக்கும், அதாவது மனைவிக்கு தான் அடிக்கணும் இல்லை,
வெளியால குடிச்சிட்டு ஓடினாலும் அதுவும் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸாக தான் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது, நீதித்துறை. ஆகவே நாங்கள் வந்து தனியாக குடும்பத்துக்குத்தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி யோசிக்காம அவர்களுக்கே அது பிரச்சனை. ஏனெண்டா குடிச்சிட்டு ஓடினதாலே அவைகளுக்கு வந்து பாயிண்ட்ஸும் போகும், ஓட முடியாது. அவையில வைஃபோ யாரோ கொண்டு வந்து தான் இந்த கவுன்சிலிங்குக்கு விட வேண்டியும் இருக்கு சில ஆட்களை. ஏன்னா அவைகளோட லைசன்ஸ் பறிபட்டுருக்கு. அப்படி நிறைய விஷயங்களால அவைகளுக்கு இன்னும் கோபம் தங்கள்லயே கூடிக்கொண்டு வரும். இப்படியான விஷயத்தால இந்த கோபங்களை அடக்குறது எப்படி என்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து எங்களை கேட்கிறார்கள், அதுக்கு குரூப் எடுப்பீங்களோ? நாங்கள் நாங்கள் எல்லாமே செய்ய முடியாத சூழல்ல தான் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் சிறிய ஆர்கனைசேஷன், எங்களுக்கு பெரிய ஃபண்டிங் என்று வரதில்லை. ஆகவே இந்த விஷயங்கள் பெரிய பாரதூரமான விஷயங்கள். அது குறிப்பாக டாக்டர் செந்தூரன் வந்து நிறைய தமிழ் நோயாளர்களை பார்க்கிறார். அந்த அவருடைய ஒரு கூற்றின்படிக்கு எங்களுடைய சமூகத்தில் குடிபோதைக்கு அடிமையானவர்களுடைய தொகை வந்து எண்ணிக்கை கூட என்பதை வைத்தியசாலையில காணக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவர்கள் அங்கு டீடாக்சிகேஷனுக்கு போகிறார்கள். அதாவது குடிச்சு அவைகளுக்கு விடுபட முடியாத ஒரு நிலை வருது. அவைகளை அந்த போதையில இருந்து நிரந்தரமாக விடுவதில்லை. அந்த நேரத்துல அவர்களுக்கு விடுதலை தேவை என்றதுக்காக வைத்தியசாலைக்கு அங்க சென்று அந்த நேரத்துக்கு அது ஒரு பேண்டேஜ் ட்ரீட்மெண்ட் சொல்வார்கள். புண்ணுக்கு சும்மா ஒரு பேண்டேஜ் ஒட்டின மாதிரி அது. அப்ப அது அவை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த விடுதலை. அதுக்கு பிறகு அவைகள் தொடர்ந்து குடிக்கணும்னா மற்ற அதுக்கு அவைகள் ஆலோசனை எடுக்காடுக்கு அவைகளுக்கு குடிக்காடுக்கு சிலருக்கு நடுக்கம். அந்த நடுக்கம் வந்து அவர்களுக்கு குடிச்சே ஆக வேணும். ஆனா அது எப்படி அந்த குடிக்கிறத குறைச்சு கொண்டு வரலாம் போன்ற விஷயங்கள் இந்த ஆலோசகர்கள் கூறுவார்கள். ஆகவே அதால எவ்வளவோ நன்மை இருக்கின்றது. இந்த மக்களை நீங்கள் போக வைக்கிறது மிக மிக முக்கியம். அதாவது என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டான்னு தான் ஓடி போய் அந்த இப்படியான எங்கட நிறுவனத்துக்கு வராங்கல்ல 95% அப்படியான ஆக்கெல்லாம் வரப்பாங்க. தாங்கள் ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டோம். அப்ப சிலர் வந்து நாங்கள் சிலருக்கு நல்ல உதவி செய்திருக்கிறோம். அதாவது டிபோர்டேஷன், அதாவது ஏர்போர்ட் ஆபீஸுக்கே போய் அவை சைன் பண்ணி தான் வருவோம். அப்படியான நிலையில இருக்கிறோம். என்னன்னா அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே அவை கொண்டு வந்துட்டான். அப்ப அதுல இருந்து விடுபடுறது எப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆற்றுப்படுத்தல் மூலம் அவர்களுக்கு அறிய வைக்கலாம். மற்றது அவர்களை உணர வைக்க வேண்டும். மற்றது அவர்களுக்கு தனியாக இப்ப சிலருக்கு வந்து குடிவகைக்குள்ள மாட்டுப்பட்ட ஆட்கள் சிலர் வந்து அவர்களுக்கு பெரிய இந்த இன்றைக்கு நாங்கள் பேசின பல விஷயங்களும் அவர்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது சிலருக்கு. இப்ப எல்லாருமே இல்லை. இப்ப சிலர் வந்து மனைவியை அடிச்சு போட்டு போய் இருக்கிறார்கள். அல்லது பிள்ளைகளை அந்த மனைவியை அடிக்கிறதால அந்த அவைகளுக்கு வந்த பிள்ளைகளே பேர்ந்து அதை உள்வாங்கி விட்டார். அதே மாதிரி தான் போதையும் பிள்ளைகள் உள்வாங்குறாங்க. பிள்ளை போதையில அடிமைப்பட்டு ஓடி போய் நாங்கள் பிள்ளைய காப்பாற்றலாம் என்று நாங்கள் முயற்சி செய்தால் அது முடியாத விஷயமா இருக்கிறது ஏராளமான பெற்றோருக்கு இப்பொழுது. ஆகவே இது ஒரு பாரிய விஷயம். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது இப்பொழுது ராஜினி இருக்கிறா, அவ இதுல வழிகாட்டலை செய்வா. அந்த வழிகாட்டலின் படிக்கு தயவு செய்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு நிப்பாடுங்கள். இதுல நீங்கள் உங்களுடைய கருத்து கூறலை தயவு செய்து செய்ய வேண்டாம். என்றால் எங்களுக்கு இன்றைக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்கிறீர்கள். நிறைய ஆட்களுக்கு கேள்விக்கு பதில் தேவையா இருக்கிறபடியா தயவு செய்து ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டு போட்டு விடுங்கள். ராஜினி வழிகாட்டலை செய்யுங்கள். முதலாவதா டாக்டர் பாலா சிவகடாச்சம், பிறகு லாரேன் அண்ட் மூன்றாவதா பத்மநாதன். சிவனேசன் இருக்கிறார். டாக்டர் பாலா. என்னென்றால் என்னுடைய பிள்ளைகள் மற்றும் பலர் தங்களுடைய சமகாலத்தில் படித்த ஆண்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். பல பேர் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் நான் இந்த இதிலே கேட்க முடிந்தது. அதாவது 35க்கும் 65க்கும் இடையில கோவிட்டுக்கு பின்னர் பல ஆண்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். இதற்கு ஆதாரமாக ஏதாவது அதாவது புள்ளிவிவர விவரங்கள்
உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளிவிவரங்கள் இருக்கின்றனவா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நாங்கள் அன்அபிஷியலா வசந்தம் நாங்கள் கேட்டுக்கொண்ட கேள்வியின்படிக்கு ஏராளமான தமிழ் ஆண்கள், இடைப்பட்ட வயது ஆண்கள் இந்த இறப்புக்கு காரணமாக இருந்தது போதை வஸ்து. இதனாலதான் நாங்கள் இந்த சைக்கோ சோசியல் எஜுகேஷன் என்ற சீரீஸ் தொடங்கினதே ஒரு 35க்கு மேற்பட்ட ஆண்கள் இறந்தது. அப்ப அவர்களுடைய எண்ணிக்கை எப்படி எடுத்தோம்னா உங்களை போல மற்ற நாங்கள் இந்த ஃபியூனரல் ஹோம் அவைகளோடையும் நாங்கள் ஆலோசித்துக் கொள்வோம். அப்படியான தகவல்களின் அடிப்படையில தான் நாங்கள் இதை தொடங்கினதை. ஆனால் இன்னும் இது பற்றிய ஆய்வு நடக்கவில்லை. அந்த ஆய்வு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதனை நாங்கள் கட்டாயம் செய்யணும். நீங்கள் அதுக்கு ஆதரவு சமூகம் தருமென்னா நாங்கள் செய்யலாம். ஆய்வு செய்யறது இந்த நாட்டிலே அவ்வளவு சுகம் இல்லை. அதுக்கு எத்திக்ஸ் கமிட்டிக்கு போய் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை பிடிச்சுதான் அதை செய்யலாம். நாங்களாக சொந்தம் தனியாக ஆய்வு செய்யறது அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாங்கள் இப்ப சூசைட் ஸ்டடி அது செய்திருக்கிறோம். அதுபோல இது நாங்க செய்யலாம். வேற ஒரு பல்கலைக்கழகம் இதோடையும் சேர்ந்து செய்ய வேண்டும். தனியாக செய்யற ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கட்டாயம் அதை செய்தால்தான் அது மக்களுக்கு பொதுவாக நாங்கள் அதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்து. நன்றி நன்றி. லாரின், உங்களோட கேள்வியை சமர்ப்பிக்கலாம். லாரின், யூ ஆர் மியூட்டட். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வார்டடா போறதுக்கு சரியான பயம். ஏனென்றா முந்தி ஒரு 9 வருஷத்துக்கு முந்தி 9 மேல ஹாஸ்பிட்டல்ல வார்டடா இருக்கேக்க எனக்கு ஒரு சொந்தக்காரரும் ஆதரவு இல்லாதபடியா போதைப் பொருள் எடுக்கிற வீடுகளுக்கு கூட அனுப்பி இருக்கிறேன். அங்க பயந்து எல்லா இடமும் கால் பண்ணி சேர்ந்து கடைசியா போலீஸ கால் பண்ணி தான் கலந்தேன் நான். அங்க என்னை ஒரு தரம் கேட்கிறேன், சாப்பிட்டீங்களோ, ஒரு கேள்வியும் இல்லை. இப்ப நான் தமிழ் ஃபேமிலியோடு இருக்கேன். அவன் நல்ல அன்பா பாக்கினம். ஆக இப்ப எல்லாம் இன்ஃபிளேஷனால எக்ஸ்பென்சிவா வருது. அதான் எனக்கு ஒரு பயம். இந்த வீடு ரெண்ட் அஃபோர்ட் பண்ண திருப்பியும் அந்த போதை பொருள் பாவிக்கிற வீடுகளுக்கு போக வருமெண்டு. அதான் நான் இப்ப ப்ரோக்ரஸ் பிளேஸ்ல 2 days வாலண்டியர் எனக்கு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. எனக்கு பிஎஸ்சி அமெரிக்கா எல்லாம் இருக்கு. ராயசன் யூனிவர்சிட்டியில மைக்ரோசாஃப்ட் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப நான் டிசைட் பண்ணிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ ப்ரோக்ரஸ் பிளேஸ்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒரு நாளைக்கு அந்த போதைப் பொருள் எடுக்கிற வீடுகளுக்கு போக தடுக்கிறதுக்கு அப்படி ஒரு திட்டம் செய்தேன். உங்களோட ப்ரோக்ராம் நல்லா 2 பேர் ஸ்பீக்கர்ஸும் கேட்டது எனக்கு ஆறுதலை தருது. நன்றி நன்றி லாரின். அடுத்ததா பத்மநாதன். நன்றி. வசந்தம் இந்த நிறுவனத்தினுடைய 71வது நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. தலையங்கமே சுமை தாங்கி சாய்ந்தால் என்று போட்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து தெரிகிறது நாங்கள் ஆண்கள் சுமையை தாங்கி அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை மையமாக கொண்டுதான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அட்ராஷா அவர்கள் சொன்னார் ஆண்ட்ரோபோஸை பற்றி. உண்மையில் நான் இன்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்களுக்கு வருகின்ற மெனோபோஸ் போல ஆண்களுக்கும் இப்படியான ஆண்ட்ரோபோஸ் என்று சொல்லி ஒன்று வருகிறது. அதுவும் இந்த குடும்ப பிரச்சனையிலே நிச்சயமாக பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது வார்த்தை ஆடல்கள், குடிக்கவில்லை, போதவஸ்துக்கு அடிமையாகவும் இல்லை, ஆனால் குடும்பத்திலே பல சச்சரவுகள் நிகழ்கின்றன என்று வைத்துக் கொண்டால் கட்டாயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில நடக்கின்ற உரையாடல்கள், வார்த்தை ஆடல்கள் மூலம் பல குடும்பங்கள் பிரச்சனையில இருக்கின்றன. இது கூட ஆண்களை பாதிக்கலாம், பெண்களையும் பாதிக்கலாம். அது இந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்காத அல்லது பாவிக்காத பல குடும்பங்களிலே இந்த டொமினன்சி, அதாவது யார் அந்த குடும்பத்தின் ஆதிக்கம் பெறுபவர் என்றதை கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஒரு உதாரணமாக, ஒரு மனைவிக்கு கூட சகோதரங்கள் இருந்தால் அவ தான் டாமினேட் பண்ணுவான். அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு, அதாவது தனக்கு கூட சகோதரங்கள் கண்டு அவரை அடக்கி ஆள முயற்சிப்பார்.
ஒரு ஆணுக்கு கூட சகோதரர்கள் இருந்தால் பெண்ணை அடிமையாக பாவிக்கிறார். இப்படியான டாமினன்ட் குடும்பத்திலே ஆதிக்கம் பெறுவரை கொண்டும் இந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஏனென்றால் ஆண்கள் நிலத்துக்கு வேர் போன்றவர்கள், வெளியே அவருடைய பாசமோ பிரச்சனைகளோ தெரியாது. நீங்களும் அதான் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் சுமை தாங்கி என்று. அது நிறைய அர்த்தம் இருக்கிறது. அவர்கள் குடிக்கவும் இல்லை, போதவஸ்துக்கு அடிமையாகவும் இல்லை, ஆனால் குடும்பத்தில் சரியாக வாழவும் இல்லை. இதுக்கு ஜூட் அவர்கள் உங்களுடைய பதிலை குறிப்பிட விரும்புகின்றேன். நன்றி. அடுத்ததாக சிவநேசன் மாஸ்டர். ஜூட் இதுக்கு பதில் சொல்லட்டும். சொல்லுங்க சார். நீங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 சரி. நான் சொல்ற வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுதான் இந்த நீங்கள் சொன்ன அந்த 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 ஆர்டர் சரியா இருக்கு சார். அப்ப குடிக்கிறது இல்லை, போதைப்பொருள் பாவிக்கிறது இல்லை, தண்ட வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு கட்டத்துல முறிகிற தருவாயில அவருக்கு ஒரு பட்டுக்கோல் தேவைப்படுது. அந்த பட்டுக்கோலா மது இருக்குது, இப்ப இல்லாட்டி கஞ்சா இருக்கு, இல்லாட்டி அதை பாவிக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். அங்க போகும்போது அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டுப்படுத்தலை தான் செய்வார்கள். அப்ப அவர்கள் சொல்றது என்னன்னா, அவன் மச்சான் குடிப்போம்னு சொல்லி. அப்ப போத்தலை துறந்தவொன்னா அதால வர பிரச்சனைகள் இன்னும் பலவா இருக்குது. நான் சொன்ன மாதிரி சார், நீங்கள் குறிப்பிட்டீங்கள் ஆண்ட்ரோபோஸை பற்றி. ஆண்களுக்கு வர இந்த பிரச்சனையால அதாவது அவர்களுடைய பால் உறவுல ஏற்படுற அந்த தளர்ச்சி, மற்றது அவர்களுடைய மனச்சோர்வு, அது பல மடங்கு கூடுது இந்த கொடுந்துயர் உள்ள ஆக்கள், இந்த PTSD போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் உள்ள ஆக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமா பல மடங்கு கூடி வருது. அப்ப அதை பெருக்கி விட்ட மாதிரி வருது. அப்படி வரக்குள்ள அவை என்ன செய்யறன்னு தெரியாம கஜானி சொன்ன மாதிரி அவைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொவகேஷன் கூட, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட, ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் கூட அவையை கிளப்பி விடுது. அது ஒரு பெரிய சண்டையா போய் ஒரு பூகம்பமா மாறி மனைவியை பயமுறுத்தக்குள்ள அடிப்பண்ணு சொல்லி சொல்றது எங்களோட கம்யூனிட்டியில ஒரு பல காமனான ஒரு வார்த்தை பிரயோகமா இருக்கு. அப்படி சொன்ன உடனே பிள்ளைகள் பயந்து 911 கால் பண்ணக்குள்ள அது ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்டா இவருக்கு எதிராக போகுது. ஒரு நல்ல வேலை எடுக்கிறதுக்கு இல்லாம போகுது. அப்ப இது போன்ற ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று சொல்வார்களே, ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை ஒரு சின்ன விஷயங்கள் கிளப்பி விடுது. அதனால இதுக்கு சொல்யூஷனும் இதுக்கு தீர்வும் அது மாதிரி தான். சின்ன விஷயங்கள்ல நாங்கள் காட்டுற அக்கறையும் அந்த கவனிப்பும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சுமை தாங்கிக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த ஒரு பலமும் பல பிரச்சனைகளை தீர்க்கும். நன்றி. சிவநேசன் முடிய ராஜினி ஒரு ஆள் இங்க என்ற பேர் வேற இல்ல, காமெண்ட் செய்யறதுக்கு இருக்கு. ஆம்பளையோ பொம்பளையோ தெரியல, இல்ல போட்டு சாட் இல்லையா? அடுத்தது சிவநேசன் மாஸ்டர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில வசந்தம் செய்கின்ற இந்த மாதிரியான உரையாடல் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆரம்பித்து இப்போ 15-20 வருடங்கள் ஆகிறது என்று நினைக்கிறேன். அதனால இப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிற ஆண்களோ பெண்களோ குடும்பங்களோ பலன் பெற்றிருக்கிறார்களா, அதை பற்றிய ஒரு ஆய்வை நீங்கள் செய்தீர்களா? இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற சேவை எவ்வளவு தூரம் பலனாக எல்லோரையும் சென்று அடைகிறது? அதனால் எமது சமுதாயம் விழிப்பு நிலையில் இருந்து செயல்படுகிறதா என்ற ஒரு நீங்களாகவே ஏதாவது ஒரு மதிப்பீடு செய்தீர்களா? மற்றது இன்னொரு கேள்வி, பொதுவாக இந்த மது பாவனை, போதைப்பொருள் பாவனை கல்லூரிகளில் ஆரம்பமாகிறது என்ற ஒரு பரவலான ஒரு எண்ணப்பாடு எமது சமுதாயத்தில் இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? நன்றி. இதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? 2 பேரும் சொல்லலாம். கஜானி. நான் நீங்க கேட்ட கடைசி கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப கல்லூரியில வந்து மது பொருட்கள் பாவிக்கிறது நடக்கிறது. நிறைய இது வந்து பியர் ப்ரெஷரால வாரப்படியால
துவங்குறதுனால தான் பியர் ப்ரெஷர். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல இருக்க இல்லாட்டி கல்லூரியில இருக்க மது பொருட்கள் வாங்கினம். அது கஞ்சாவா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், இல்லாட்டி வேற போதை பொருட்களா இருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு ஒரு ஃபன்னா ஸ்டார்ட் பண்ற விஷயங்களா இருக்கலாம். இல்லாட்டி சில பிள்ளைகள் வந்து வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டா விருப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி வார விஷயங்களும் இருக்குது. மற்றது வந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு பிள்ளைகள் வந்து அதை தாங்க முடியாத இடத்துல, அம்மா அப்பா இல்லாத இடத்துல, அம்மா அப்பா அநேகமான நேரம் வந்து வேலைக்கு போய் விடுவினம். ஒரு வேலை, 2 வேலை, 3 வேலை. இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன் ரீசன் ஒரு ஒரு காரணமான இன்ஃபிளேஷன் ஒரு ரீசன் இல்லை. இது கனகாலமா நிறைய நிறைய பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனை வந்து அம்மா அப்பா வீட்டுல இல்லாதது. அது ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வீட்டுல அம்மா அப்பா இல்லாத இடத்துல இல்லாட்டி வீட்டுல குடும்ப சார்ந்த பிரச்சனை நடக்கல வந்து பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் சாய்வினம். ஒரு ஆதரவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் சாய்க்கல வந்து இந்த போதை பொருட்களும் அதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் அதுக்குள்ள வருது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் சாய்க்கியும் அவ வந்து அந்த ஆதரவு கொடுக்க பொது பொருட்களும் அது அவளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அநேகமான நேரத்துல சில நேரத்துல வந்து அதை ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு ஒன்று இருக்குது. மற்ற விஷயம் என்னன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கல, இவைகளோட ஸ்ட்ரெஸ் இருக்கல, நிறைய யங் ஆக்களுக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ், டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ், இப்படியான பிரச்சனைகள் வந்து அநேகமான குடும்பங்கள் வந்து பிறகுதான் அதை வந்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஃபேமிலி டாக்டர் போய்க்க இந்த பிள்ளை வந்து ஒழுங்கா படிக்குது இல்ல, மார்க்ஸ் எடுக்கணும் இல்ல, என்ன பிரச்சனை அந்த இது டெஸ்ட்கள் செய்ய போய்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரிய வருது பிள்ளைகளுக்கு ADHD இருக்கலாம், ஆட்டிசம் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுதான் ரீசன் என்று சொல்லி இல்ல, பிள்ளை வந்து குழப்படியான பிள்ளை அதனாலதான் போதை பொருட்கள் பாவிக்கணும், இல்லாட்டி சரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதனாலதான் அவ வந்து அந்த திசையில போய்க்கணும் என்றும் சொல்றதுக்கு இல்ல. நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒன்று தான் ஒரு ரீசன் சொல்லி நாங்க குறிப்பிட்டு சொல்லி இல்லாது. ஆனா பள்ளிக்கூடத்துல ஸ்டார்ட் ஆகுற விஷயங்கள், அதாவது போதை பொருட்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று பியர் ப்ரெஷர், மற்றொன்று குடும்ப பிரச்சனைகள், இல்லாட்டி புலம்பெயர்ந்து வந்திருக்கணும். அப்ப புலம்பெயர்ந்து வரைக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த கலாச்சாரத்துக்குள்ள நாங்க வந்து என்னென்று அது ஈஸியா அணுகலாம் என்று பார்க்கல. சில நேரம் அவையிலும் அந்த குரூப்ல இருந்து விட்டு விலகக்கூடாதுன்ட்டு அந்த பியர் ப்ரெஷருக்குள்ள குடிக்கிற பிள்ளைகளை மிக்கணும். அதே நேரம் குடும்ப பிரச்சனைகள் இல்லாட்டி இவைக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்து அம்மா அப்பாட சொல்லிக்கல வந்து இல்ல அது ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்ட மைண்ட்ல தானு சொல்லி அதை தட்டி கழிக்க அந்த பிள்ளைகளும் எங்க போறது, யார்கிட்ட ஹெல்ப் இருக்கிறது தெரியாம போய்க்குள்ள வந்து இந்த இதுகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ குறிப்பிட்டு இதுதான் ரீசன் என்று சொல்லல. அதை எங்களோட பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல இல்லாட்டி கல்லூரி படிக்கிற இடத்துல வந்து பொது பொருட்கள் பாவிக்கணும். கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜிலையும் ஸ்கூல்லையும் இருக்கின. அவை இந்த இதுகளுக்கு அவைக்கு வழிகாட்டுறதுக்கு வழிவகைகள் செய்திருக்கின. ஆனால் பிள்ளைகள் போவதாக தெரியவில்லை. அதை பற்றி உங்களுடைய இது என்ன விளக்கம்? கைடன்ஸ் கவுன்சிலரை இப்ப போய் சந்திக்கிறே இல்லை பெரும்பாலான அது பெற்றாருக்கு அவர்கள் அறிவித்தால், இப்ப பெற்றார் அவர்கள வயதுக்கு சில 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றார் அறிவிப்பார்கள். அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு அறிவிப்பதில்லை. அது இந்த நாட்டு சட்டத்துல அவர்கள் அறிவிப்பதில்லை. அது ஒரு வீக்னஸ் நீங்கள் நினைக்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருப்பதால அதே நாங்கள் அந்த சட்டத்தை என்ன செய்யறது, நாங்கள் அந்த சட்டம் வந்து இந்த நாட்டு மக்களாலே ஏற்படுத்தப்பட்ட, அதாவது எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் அது ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது அலந்து ஆலோசித்து தான் அதை செய்கிறவர்கள். ஆகவே அது வந்து மனித உரிமைக்குள்ள வருது. நாங்கள் அந்த விஷயத்துல நாங்கள் போகாம எங்கட குடும்பத்துல உள்ள இப்ப எங்கட குடும்பங்கள்ல உள்ள சில குடி, அதாவது வீட்டுக்குள்ள அப்பா குடிச்சிட்டு போத்துல வச்சுட்டு போவார், அங்கால பார்க்க அம்மாவும் எடுத்து குடிக்க துவங்குவா, அப்புறம் பார்க்க பிள்ளையும் எடுத்து குடிக்க துவங்கும். அப்படியான விஷயங்களும் இந்த குடும்பங்கள்ல நடக்குது. நாங்கள் தனியாக
வெளியால உள்ள விஷயங்களை மட்டும் பார்க்காம வீட்டுக்குள்ள உள்ள விஷயத்தையும் நாங்க பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இப்ப நாங்கள் வந்து பெண்களுக்கும் நாங்கள் ஆலோசனை வழங்குவோம். குடியிலிருந்து விடுபட முடியாத பெண்களை கூட நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். டாக்டர் சூரியபாலன் இருக்கே சொன்னார், எங்களுக்கு ஏராளமான தமிழ் பெண்கள் குடியில் வந்து மிதக்கிறார்கள் என்று சொல்லி, அளவுக்கு மிஞ்சி குடிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இது தனியே ஆண்களுக்குள்ள பிரச்சனை மாத்திரமல்ல, பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுடைய சமூகத்திலே ஆண்களுக்கு இது கூடுதலான பிரச்சனை. இதுல வந்து ஒரு ஒரு இடியப்ப சிக்கல், ஒரு சிக்கலான விஷயம். தனியா குடிய நாங்கள் ஆண்களோட மட்டும்தான் அவைகள் இதுக்கு காரணம் அவைதான் என்று சொல்லி சொல்லாமல், இது எங்களுடைய ஒரு பண்பாட்டு ரீதியிலான சில விஷயங்களையும் நாங்கள் இதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இங்க இதுக்கு இதுல ஒரு கமெண்ட் சொல்லுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் போகும்போது நாங்கள் அந்த அந்த இடத்தை கொடுக்க வேணும் நினைக்கிறோம். சுமியா இருக்கலாம், இது எனக்கு தெரியல யாருண்டு. தயவு செய்து நீங்கள் should there be a time I like to give a short comment on this great topic, have experience of this topic என்று சொல்லி போட்டிருக்கு. யார் அது? நீங்க சொல்லுங்க. அதை யார்? சுமியா, யார் சொல்ல போறீங்க? சொன்னவர் போய்விட்டார் போல இருக்கு. நீங்கள் அடுத்ததாக உள்ளவரை கேளுங்கள். ராஜினி ஆண்டி, ஒரே ஒரு நிமிஷம். சிவனேசன் சார், நீங்கள் அடுத்ததாக கொஞ்சம் பொறுமையோட இருந்து அடுத்தவர்கிடம் கொடுத்து பிறகு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஓகே ஆண்டி. நான் அந்த அவற்றை கேள்விக்கு நான் சந்தர்ப்பம் சிவனேசன் சார் கேட்ட அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் செய்யற இந்த குழுக்களோட ப்ரோக்ரஸ் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி. உண்மையா சார், நாங்கள் வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா இல்லை. ஆனா எங்களோட குரூப்ஸுக்கு பல பிரச்சனைகளோட அட்டென்ட் பண்ற ஆண்கள் 7வது இல்லாட்டி 8வது வாரம், அதாவது 2 மாதத்துல அவர்களுடைய குடிப்பாவனை கிட்டத்தட்ட முற்றிலுமா நிறுத்தப்படுது. இதை நீங்க இதை சொல்லும் போது நாங்கள் எங்கட ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் ப்ளோயிங் யுவர் ஓன் ட்ரம்பட். நான் அதுக்காக சொல்லல, நீங்கள் அந்த குரூப்ல அட்டென்ட் பண்ற ஆட்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொன்னார். குடும்பம் சிதறு அதுக்கு இவாலுவேஷன் நாங்க செய்து வச்சு கொண்டு வாரோம். அதை வெளியிடுற ஒரு காலம் வரும். நாங்கள் செய்கிறோம், இப்பொழுது இவாலுவேஷன் செய்கிறோம். அவர்களிடமே நீங்கள் ஒரு 14 வகுப்பு எடுக்கிறார்கள். ஒரு ஜூடின் கருத்தின்படிக்கு நான் சில இதுகளுக்கு போறேன். நான் அவையோட்டை ஒரு 10வது வகுப்புல அதுல அரைவாசி பேர் குடிய விட்டாக்கள் இருக்கணும், அரைவாசி பேர் குடிய நல்லா குறைச்சாக்கள் இருக்கணும். ஆகவே அத குடிய முற்றா விட்டாக்களே அதுக்குள்ள இருக்கணும். நீங்கள் இதுண்ட நாங்கள் செய்யற இதால எவ்வளவோ நன்மை நடக்குது அந்த குடும்பங்களுக்கு. மிகவும் பாராட்டுக்குரிய செயல் செய்கிறீர்கள். இந்த குடிய விட்டவர்கள் தொடர்ந்தும் அதை விட்ட நிலையில் இருக்கிறார்களா அல்லது சில வருடங்களுக்கு பிறகு திரும்ப தொடங்கி விட்டார்களா என்று நீங்கள் அதை பின்பற்றி பார்க்கிறீர்களா என்பதையும் கேட்க விரும்புகிறேன். அதையும் செய்யணும் நீங்கள். ஏனென்றால் இட்ஸ் an ongoing thing. என்ன உங்களுக்கு அந்த இதுகளுக்கு பிறகு அவை ஒருவேளை பேருந்து பழையபடி திரும்பி அதுக்கு போனாலும் நாங்கள் அதை கண்டுபிடிச்சு அதற்கு வேண்டிய இதுகள் செய்யறது நல்லது என்று நினைக்கிறேன். தாழ்மையான அபிப்பிராயம். அடுத்து நன்றி. அடுத்ததா சிவபாலு மாஸ்டர். ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். நான் கேட்க இருக்கிற கேள்விகள் 2 தான். என்றால் ஜூட் அவர்கள் முதலே ஆரம்பத்திலேயே சொன்னவர்கள் பெண்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஆண்களுக்கு சில வேளையில பாதகமாக அமைகிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி. ஆனால் உண்மையிலே ஆரம்பத்திலே இருந்து பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இந்த பெண்கள் வந்து சைக்கிள் எடுக்கிறது கூட அவர்கள் வயது போக போக பிள்ளைகளை தங்களோட கைக்குள்ள வைத்துக் கொண்டு ஆண்களை உதாசீனப்படுத்துகின்ற நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பது ஒரு கேள்வி. அடுத்தது, இந்த குடும்பம் நீங்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள இந்த குடும்ப பின்னணிகள் எப்படியான குடும்பங்கள் இருக்கிற சுயாதீனமான பிள்ளைகளும் சுயாதீனமான பெற்றோரும் சுயாதீனமான குடும்பங்களும் இருக்குது. அதே போல பெற்றோர் ட்ரெடிஷனலான பேரண்ட்ஸும் சுயாதீனமான
பிள்ளைகளும் இருக்கணும். மற்றது இந்த பிள்ளைகளுக்கு ஜெண்டர் பிரச்சனை வந்து தனியா கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை, குடும்பம் ஒன்று பார்க்கல. ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனையும் அங்கே இருக்கு. அதுகளை பற்றியும் இங்க கதைக்கல, தனியா குடிய மட்டும்தான் கதைச்சீங்க இன்றைக்கு. அதுகளையும் கதைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை வளர்க்கைக்குள்ள வந்து முதல்ல ஆரம்பத்திலே ரூபம் விட்டு வளர்க்குறது பெற்றோராக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சில இடங்கள்ல கூடிய அளவுக்கு அவர்களை புகழ்ந்து போற்றி என்ற நேரம் ஆண் பிள்ளைகளை வச்சு தூத்துக்கிறோம் அதற்கு முன்னாலே, அல்லது மற்ற மாதிரி ஆண் பிள்ளைகளை பற்றி கூடிய அளவுக்கு எங்களோட ட்ரெடிஷனல் ஃபேமிலியில ஆண் பிள்ளைகளை வச்சு கூடிய அளவுக்கு அவர்கள முன்னுக்கு வச்சு அவரெல்லாம் ஆண் பிள்ளை இது ஆண் பிள்ளை என்று வளர்க்கின்ற அந்த நிலைமைகளும் இருக்கு. இதனால அவர்கள் வளர்ந்து வரைகின்ற இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வருகுதா இல்லையா என்பதை பற்றி என்னோட அமெரிக்காவில் பல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம். வெள்ளை இனத்திற்கு அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்குது. அப்ப எங்களை போல இல்லை, அவர்கள் திடீரென்று எடுத்து துவக்காலியை பஞ்சாபியை சொல்றார்கள், கணவரை சொல்றார்கள், இல்லை கணவன்கள் அடுக்கிறார்கள். இந்த எல்லா குடும்ப சமூகங்களையும் இருக்கிறது. தனியாக தமிழ் சமூகங்களுக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பங்களுடைய அமைப்புகள் பற்றி அடிப்படையாக நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு ஏதாவது செய்ததை பற்றி பார்த்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஆனபடியால் இந்த குடும்ப பின்னணிகளை வைத்துக்கொண்டு இப்போ மற்றது என்ன நோய் ஒரு ஆண்களும் வேலைக்கு போய் கூடிய அளவுக்கு வேலைக்கு போய் அல்லது அவர் 14 குறிப்பிட்ட போல அவர் குடிக்கிறதில்லை நெஞ்சுரையிலாண்டு. ஆனால் அவர் உணர்ச்சிக்கு வசப்பட்டவராக இருப்பார். சில வழியில் வேலையில இழைத்து வயது போக அவர் கொஞ்சம் கூடிய தொய்வு ஏற்பட அவருக்கு நிச்சயமாக ஒரு உணர்வுகளுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுற நிலைமையும் காணப்படும். அப்படியான நிலைமைகள்ல வரைகள்ல என்ன நடக்கிறது என்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை பற்றியும் அறிய தந்தா நல்லா இருக்கும். மற்றது இந்த பாடசாலைகள்ல பிள்ளைகளுக்கு உண்மையில இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல டீச்சர்ஸ் பிள்ளைகளோட கதைக்க பயப்படுகின்ற நிலைமைகள் இருக்குது. அதனுடைய அவர்களை ஒன்றும் செய்ய முடியும் நிலைமை. அது கைடங்காவன் சொல்றா இருந்தான்னா ஆரண்டான்னா அங்கால பிறகு கண்ணோட வருவினம் என்ற பயத்துல பெருசாக அவர்களை கண்டிப்பதும் இல்லை, அவர்களிடம் விளங்கப்படுத்தி எதுவும் கேட்பதும் இல்லாத ஒரு நிலைமைகளும் காணப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்பதையும் சொன்னால் நல்லா இருக்கும். நன்றி. இதுக்கு விடை சொல்ல போறீங்களா? அடுத்த 2 பேர் நிக்கிறோம் கையொத்தி, அதையும் கேட்டுட்டு விடைய சொன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக சித்தம் சர்மா உங்களோட கேள்வியை போட்டு அவர் தான் திருப்பி வந்து நிக்கிறார் அந்த இதுல. ஓகே, சித்தமா கதைக்கட்டும். வணக்கம். இது ஒரு அவேர்னஸுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஆனால் இப்ப தனியா ஆண்களை மட்டும் நாங்கள் சுமதாங்கிகளாக நினைக்க முடியாது. பெண்களும் குடும்பத்துல உள்ள அத்தனையும் தாங்கி கொண்டான் இருக்கிறோம். ஆனால் அவைக்கிடையில வார பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் 6 கவுன்சிலிங்கிட்ட போகணும்ன்ற சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. கணவனா அல்லது மனைவியா? மனைவியினுடைய தர்க்கம் என்னென்று சொன்னால், நாங்கள் கணவன் தான் கல்யாணம் கட்டினவர், எனவே எல்லா விஷயங்களையும் அவர் தான் பார்க்க வேணும். செலவுகளுக்கு பெண்களின் பங்கில்லை, மனைவியின் பங்கில்லை. எனவே கணவன் தான் எல்லா விஷயத்தையும் தாங்க வேணும். இதுக்கு இந்த கவுன்சிலிங் போகணும்னு தெரியாத சொன்ன சொல்லணும். நன்றி. நீங்களும் அடுத்த ஆளும் உங்களோட பதிலையும் சொல்லணும். உங்களோட கேள்வியும் கேட்ட பிறகு கஜானிக்கு இதுக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, எஸ், வணக்கம், நன்றி இந்த டைமுக்கு. 2 பேச்சாளர் நல்ல முழு விஷயங்களையும் சொன்னார்கள், எல்லாம் சேர்த்து. ஸோ அவர் சொல்றாங்க ஒரு ஹோல் பர்சனா பார்த்தார். இது இந்த டாபிக் வந்து மென்டல் டாபிக், பட் அவர் பிசிக்கல் காரணத்தை பற்றி சொன்னார். ஏன்னா ஒரு மென்டல் பிசிக்கல் அஃபெக்ட் பண்ணும், physical problem will affect mentally also. So he saw it as a whole person, and Gajani came and talked about what need to be done, and also there are a lot of questions about this. First, he started with the alcohol and
of course, we have to find the basic cause of the reason for somebody taking alcohol, and there are many reasons, and I think Jude touched upon that much, like PTSD. And also there's some genetic factors like a hereditary பரம்பரையா இருக்குதுல அப்பா அம்மா பாவிச்சா வரக்கூடும். அதை விட சில personality disorder and mental health problem also is not identified, and that can contribute to getting addicted to alcohol and other drugs, etc. So I like they brought as a whole person, and also a lot of things we are having problems in dealing because of the cultural ambiguity we have. வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து வேற கல்ச்சருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்ட ஏன் இப்போ பள்ளிக்கூடத்தில் சொல்லாவே கவுன்சிலிங்கு போகிறே இல்லை. இப்போ நாங்களும் வழக்கமாக டாக்டர் எல்லாத்துக்கும் போகிறே இல்லை. என்னடா அங்கே நாங்கள் வளர்ந்து வந்த விதம் சொசைட்டி அண்ட் ஃபேமிலி themselves they are the social worker plus counselors in the family itself, but here is in a structured way. அதை அவங்க புரிந்து கொள்றது இல்லை. ஆனால் இங்கே உள்ள ஆக்கள், இங்கே வளர்ந்து பிறந்தாக்கள் அதுக்கு தெரியும் கல்ச்சருக்கு கவுன்சிலிங் போகணும், அது இருக்குது. ஸோ டேக் சம். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் கல்ச்சர் ambiguity and culture shock இருக்கலாம். அண்ட் யூரோப்பியன்ஸ் சொன்னார் இந்த மிட் லைஃப் டெத், சடன் டெத்ஸ் வேறு இருந்தால் செய்யறது. ஒன்று கோவிட் ஒரு காரணம் இருக்கு. இப்போ கிட்டலில் கண்டுபிடிச்சார்கள் மயோகார்டைட்டிஸ் அண்டு அந்த மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து இன்ஃப்ளேம் பண்ணி அது ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதை விட கோவிட் வேக்சினும் கொடுத்தது. எங்கட ஆக்கள் லெவலாக இருக்கிறது அந்த வெள்ளைக்காரர்ல அது கூட நடந்திருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் டியூ டு கோவிட் வேக்சின். மற்ற சொன்ன ஜிஞ்சவைட்டிஸ், அந்த பல் அதுகள் எங்கட ஆக்கள் அது கூட நாங்கள் கவனிக்கிறோம். இங்கே வந்து கவனிக்கிறோம். போய் அட்லீஸ்ட் 1 or 2 a year we clean, பிகாஸ் எங்கட சமூகத்தில் அங்கே இந்த ஜிஞ்சவைட்டிஸ்ன்றது என்ன இந்த முரசு நோய் அங்கே கூட, அதாலேயும் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இன் அடிஷன் எங்கடாக்களுக்கு அந்த கண் ப்ரெஷரும் கூட இருக்குது. குளோக்கோமான்னு சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன் அது அவர் ப்ரிவென்டிவை பற்றி கதைச்சார். ஸோ அதால இதே ஆட் பண்ணுற குளோக்கோமான் இருக்குது. அது போய் பார்த்தா அந்த கண் பார்வை இல்லாம போகிறது தடுக்கலாம். மற்றது ஸோ இதுக்கெல்லாம் what can be done? Main thing is lifestyle changes according to what we are doing. So there as I said, we had exercises automatically. We'll visit the friends, or we go and work in the field, or we walk a lot, but here we don't lack that. And also I said we must at least don't advise but listen. I agree very much with what both of you said. So there must be a structured life, like, so they must put a list of daily chores as what to do, what not to do, these things, or like a diary keeping, etc. So I want to take, so it was a good discussion, and this topic itself is talked among the public, or the common man, or the family, not in the medical community, but outside medical community is great, because when you go to doctor, he sees you for 2 minutes or 3 minutes, I don't know how long. But as a family, you have become aware of this and be educated about it, then you will be in a better position to help your dear ones. And I will add one more. I think I'm sure that you all know, but as a health, we must physical health, mental health, and also we must go into what is called the spiritual health, or how the spirituality can help in this issue. And with that, I'll rest. Thank you very much. Thank you. நன்றி. அடுத்ததாக ஒருத்தரும் இல்லை. யாராவது பிரசன்டர்ஸ் மகேந்திரமையா அன்மியூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஒரு சொற்பொழிவு, நல்ல தலையங்கம். நான்
என்ன தனிப்பட்ட ரீதியில் நான் சில உதவிகளை இந்த கவுன்சிலிங் மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். அதுல வெற்றியும் கண்டிருக்கிறேன். அதே நேரம் நாங்கள் இப்ப இதுல கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிறோம். இதுல இருக்கிறவர்கள் வாலண்டியர் பண்ணி பார்வதி கந்தசாமிக்கு போன்றவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவருக்கு வர்ற இத்தனை கிளையண்ட்ஸ் என்னென்ன உதவி கேட்டு வருகிறார்களோ அதில் நாங்கள் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் இதில் நாங்கள் வயதானாக்கள் இருக்கிறோம். அதே நேரம் இந்த துறைசார் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் என்ன மாதிரி இவ்வளவு அறிவோடு இருக்கிற நாங்கள் என்ன ஒரு பக்கம் விட்டுக்கொண்டு மற்றது நாங்கள் எப்படி நாங்கள் பார்வதி கந்தசாமிக்கு உறுதுணையாக இருந்து இந்த வர்ற கிளைண்ட்ஸை நாங்கள் எப்படி கையாளலாம், அதான் பொதுவான கேள்வி. யாரும் மறுமொழிக்கு சொல்லலாம். நன்றி. வசந்தத்துக்கு எப்படி உதவி செய்யலாம்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, நல்லது. இதுல நாங்கள் எங்களுக்கு இப்ப டாக்டர் செந்தூரன் எங்களுடைய ஒரு கன்சல்டண்டா வச்சிருக்கோம். அப்ப அவரையும் நாங்கள் இதுல இணைச்சு ஒரு குழு மாதிரி ஒன்று இயக்கினா நல்லா இருக்கும். நீங்கள் சமூகமாக அதுக்கு முன் வந்தா நாங்கள் அதுல இப்ப சிலாக்களுக்கு வேற வேற தேவைகள் இருக்கு. இப்ப முதல் பேசினவர் எழிலரசன் அவங்களோட பெயர் அப்பண்டு போட்ட வட்சனே அவருடைய கருத்துக்கள் மிக மிக வலிமையான கருத்துக்கள், மிக முக்கியமான கருத்துக்கள். அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நாங்கள் ஒரு கருத்தாடல்ல இதை எங்களோட சமூகத்துல பிரச்சனைய சொல்லி போட்டு போக முடியாது. பல விஷயங்கள் இதுல இருக்குது. இப்ப யாரோ சொல்லிச்சு சுமதாங்கி என்று சொல்லி ஆண்கள் சுமைதாங்கிகள் என்று இல்ல, அவர்கள் பல சுமைகளை தாங்குகிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் உதவி வேணும்ன்றதுக்காகத்தான் அதை அந்த தலைப்பை ஜூட் எடுத்தார். ஆனா பெண்களும் ஆண்களும் அந்த அடிப்படையிலே அதை எடுக்க இல்லை. நீங்க அது தவறாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நல்லது. பெண்கள் அவர்களுக்கு ஏராளமான சுமைகள் இருக்கு. இரட்டை சுமை, அந்த சுமை, இந்த சுமை என்று எத்தனையோ சுமைகளை நாங்கள் பெண்கள் தாங்குவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள்தான் அடி வாங்குகிறார்கள், அவர்கள்தான் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது எங்களோட சமூகத்துல மட்டுமில்லை, பல சமூகங்கள்லயே அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த மாதம் இன்டர்நேஷனல் விமென் டேக்குரிய மாதம். ஆகவே பெண்கள் இதனால பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது குடும்பத்திலே ஆண்கள் குடியை கையாளும் பொழுது குடியை கையாளாத பெண்களும் அதனால பாதிக்கப்படுகிறார்கள். மற்றது இந்த சமூகத்தை ஒரு குடிகார சமூகமாக பெண்களை மாற்றுற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூழல்ல, இந்த கலாச்சாரத்திலே நாங்கள் இங்கு இருக்கிற அந்த நிலைமைகளால எங்களோட பிள்ளைகள் இப்ப அவர் முதல் சொன்னது போல பல விஷயங்கள், அதாவது நாங்களே பார்த்திருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்லே அண்ணன் செத்திருக்கிறார், தம்பி செத்திருக்கிறார், அப்பா செத்திருக்கிறார். என்னென்னா அவையல் குடியார், அவைய லிவர் அப்படியே அழிஞ்சு போகுது. அப்ப அவையல் செத்திருக்கணும். அப்ப அது குடும்பங்கள்ல உள்ள, அதாவது என்ன மரபணு என்று சொல்லுவார்கள், அந்த மரபணுவிலே அது போய் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு அது தொடர்ச்சியாக. என்னுடைய ஒரு மாணவன் கூட இப்ப போன வருஷம் அவர் இறந்தார். ஏன்னா அவருடைய அப்பா செத்திருக்கிறார், அவருடைய அண்ணன் செத்திருக்கிறார். அதாலே அவர் அந்த குடிக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அது போல பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் இதுக்கு பதில் சொல்லாம இந்த பேச வந்தவர்களை நான் பதில் சொல்ல விடணும். தயவு செய்து இதுக்கு கஜானியோ ஜூடோ இதுக்கான பதிலை சொல்லுங்கள். ஜூட், நான் இதுல இந்த தலைப்பை பற்றி நான் இருக்கா சொல்ல ஒண்ணும் வேண்டாம். இது ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதோ தெரியல. ஆக்சுவலா இது எந்த தலைப்பு இல்லை. இது நான் கண்ணதாசன் இருந்து சுட்ட விஷயம். இது உண்மையா அவர் எழுதினதே ஒரு பெண்களுக்காகத்தான் அவர் எழுதினார். தங்கப்பதக்கம் படத்துல சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் என்று சிவாஜி மனைவியை பார்த்துதான் அவர் பாடுவார் இந்த பாட்டு. அப்ப இது இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும்.
நாங்கள் இந்த டாபிக்கை நான் பார்வதி என்கிட்ட சண்டை போட்டு வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, என் கண்ணுக்கு முன்னால நான் பார்த்த இந்த விஷயங்கள், இந்த குரூப்பை நடத்துறதால நான் பலருடைய இந்த இழப்புகளை பார்த்து அதை பற்றி கதைப்போம் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம்ன்றதுக்காகத்தான் இந்த தலைப்பு ஆண்களை பற்றி நாங்கள் எடுத்தது. ஏண்டா குழந்தைகள் பற்றின விஷயங்களுக்கு, பெண்கள் பற்றின விஷயங்களுக்கு, இளைஞர்கள் பற்றின விஷயங்களுக்கு, முதியோர் பற்றின விஷயங்களுக்கு ஓரளவு ஆதரவு இருக்கு, ஓரளவு சப்போர்ட் இருக்கு. ஆனா ஆண்கள், அதுவும் இந்த நடுத்தர வயசு ஆண்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிற கோஷ்டியில் தான் கணக்கு. அப்ப அதனாலதான் நான் இதை சஜஸ்ட் பண்ணேன். இத கலந்து இதை பற்றி கதைச்ச பார்வதி ஆண்டிக்கும் கஜானிக்கு நன்றி. மற்றது இந்த நேரத்துல நான் டாக்டர் ஷான் இணைந்திருக்கிறார். நான் அவருக்கு டாக்டர் ஷான் சண்முக வடிவேல் மிக மிக நன்றி கடன்பட்டவன். ஏண்டா இந்த எங்களோட சமுதாயத்துல இந்த மாதிரியான விஷயங்களை மிகவும் அக்கறையோட கேட்டு தெரிஞ்சு கொள்வார், தன்னால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். மற்றபடி பல விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்கள், பல காரணங்கள் சொன்னீங்கள், எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான். எங்கட தமிழ் மரபுல இந்த அடிக்ஷன்ஸ் என்ற விஷயம் இருக்கு. அப்ப அதுல நாங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்றது முக்கியம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா படங்கள்ல கூட நான் முந்தி கூட ஒரு கலந்துரையாடல்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த படங்களை பார்க்கக்குள்ள நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம் பாத்தீங்களா, அவர் போவார், அறைக்குள்ள போய் ஒரு கிளாஸ் சீசால இருந்து ஒரு கொஞ்சமா மது எடுப்பார். கொஞ்சம் மது எடுத்து அதுக்குள்ள நிறைய ஐஸ் போட்டு அவர் குடிக்க கூட மாட்டார், அவர் வாயில சும்மா சிப் பண்ணிட்டு வச்சிருவார். ஆனா எங்கட தமிழ் படங்களை நாங்கள் பார்த்தோம்டா, எங்களுடைய ஆள் போத்தலோட வெளிக்கிடுவார், கொலன்னு குடிப்பார். அப்ப இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஆக்சுவல் லைஃபை இந்த படம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப நாங்கள் பலர் இந்த போதுமன்ற அந்த கண்ட்ரோல் எங்கட பிரெயின்ல இல்லை. ஸோ மது என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்கட பிரெயின்ல 2 பிரெயின் இருக்குன்னு கூட நாங்க சொல்லலாம். அதாவது ஒன்று இந்த லிம்பிக் சிஸ்டம், அதாவது இந்த பழைய பிரெயின், அதுக்கு மேல இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்ற இந்த புது பிரெயின் ஒன்று இருக்கு. ஆல்கஹால் போன உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த யோசிக்க வைக்கிற, சிந்திச்சு செயலாட்ட வைக்கிற அந்த மூளைன்ற அந்த பகுதியை, அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை அமுத்தி விட்டுருது. அப்ப என்ன வெளியில வருதுன்னு சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த மிருக குணங்கள், நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பதட்டங்களும், கவலைகளும், கோபங்களும், அடக்கி வச்சிருக்கிற அந்த துயரமும், இதுகள் எல்லாம் வெளியில வருது, வந்து பெரிய கேட்ட விளைவிக்குது. அப்ப அது மதுவா இருக்கலாம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, மது பாவிக்கிற பலருடைய பிள்ளைகள் வேற சப்ஸ்டன்சஸ் பாவிக்கிறோம். அவை மது என்று போறதில்லை, அவர்கள் கஞ்சா பாவிக்கிறார்கள், அவர்கள் கொக்கைன் பாவிக்கிறார்கள். அதே கட்டத்துல அப்படி ஒன்றும் பாவிக்காதவ கேம்பிளிங்ல போயிடும், அதாவது சூதாட்டத்துல பணத்தை இழக்கினோம். அப்ப இந்த போதை என்றது, இந்த அடிமைத்தனம் என்றது எங்களோட ஜீன்ஸ்ல ஏற்கனவே இருக்கு. அப்ப நாங்க மிக மிக கவனமா இருக்கணும். இதுக்குள்ள நாங்க கொஞ்சமா இறங்கினாலும் இதுக்குள்ள அமிழ்ந்து போறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்க முடிஞ்ச அளவு இதுக்குள்ள நாங்க இறங்குறோம்டா, இல்லாட்டி குடிக்க போறோமோ, இல்லாட்டி இந்த போத வசுகளை பாவிக்க போறோமோ, அங்கட பிள்ளைகள் அந்த பக்கம் போகுது இல்லடா, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே கவனமா இருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்ப அதுக்கு வேற ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுதா, நான் என்னுடைய ரிலாக்ஸேஷனுக்கு, எந்த களைப்புக்கு மருந்தா நான் மதுவை பாவிக்கிறேன் என்று சொன்னா, என் பிள்ளைக்கு நான் ஒரு செய்தியை அனுப்புறேன், அதாவது உனக்கு பதட்டம் இருந்ததுன்னு சொன்னா, உனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் என்று சொன்னா, நீயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு போகலாம்னு. ராசா நீ அந்த பக்கம் போயிடாதே என்று சொல்றதுல ஒன்றும் இல்லை, நாங்கள் செய்யறதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள், சொல்வதை அல்ல, எங்களுடைய வார்த்தைகளை அல்ல, எங்களுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதுக்கு அடுத்த விஷயம், நாங்கள் இப்ப காய்ச்ச மாதிரி பார்வதி சொன்ன மாதிரி பெண்களுக்கும் அடிக்ஷன் என்ற விஷயம் இருக்கு. அப்ப இதை நாங்கள் மறைச்சு மூடி
க்ளாசெட்டுக்குள்ள போட்டு பூட்டுறதுல பிரயோசனம் இல்லை. எங்களுக்கு இருக்கிற அதே ஜீன்ஸ் அவர்களுக்கும் இருக்கு. போதையண்டு வரக்குள்ள அவர்களும் இதுக்குள்ள மாட்டுகிறார்கள். பலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒருவேளை கஞ்சா அடிக்கிறது இல்லை, ஆல்கோஹால் அடிக்கிறது இல்லை, ஆனா ஷாப்பிங் அடிக்ஷன் ஒன்று இருக்கும். கடைக்குள்ள போச்சு நம்மடா தேவையில்லாத சாமான்கள் வாங்கி கொண்டு வந்து வீட்டை நிரப்பிடுவோம். அப்ப அடிக்ஷன்ன்றது எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப புதுசா நான் பெண்கள்ல பார்த்திருக்கிறேன், பலருக்கு இந்த கேம்பிளிங் அடிக்ஷன் இருக்கு. அப்ப அதை வெளியில சொல்றது இல்லை, ஆனா அவர்கள் இந்த போதைக்குள்ள போறாங்க. அப்ப திரும்ப திருவள்ளுவர்கிட்ட தான் வாரேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச்செயல். என்ன பிரச்சனை என்று பார்த்து இல்லாட்டி என்ன நோய் என்று பார்த்து அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்து அதை எப்படி நாங்க தீர்க்க வேணும் என்று பார்த்து அதை நோக்கி போறதுதான் கெட்டித்தனமான வேலை. வசந்தம் அதை செய்து கொண்டிருக்கு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் அதுக்கு தேவை. பார்வதி கந்தசாமி அவர்கள் இன்றைக்கு லீவ்ல இருக்கிறா. அவ நாட்டிலேயே கூட இல்லை, ஆனா வேறொரு நாட்டுல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறா. இதுக்கு காரணம் என்னன்னா கமிட்மெண்ட். ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு 4-5 பேட்ட தலையில இது எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம். கடைசியில அவர்கள் சுமைதாங்கிகளா மாறுகிறார்கள். சார் சொன்ன மாதிரி நாங்கள் இதை பகிர்றதுக்கு முன் வருவோம் என்று சொன்னா வசந்தத்தின் பொறுப்புகளை இல்லாட்டி அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்போம் என்று சொன்னா இந்த சேவை இன்னும் தொடரும், இன்னும் சிறப்பா தொடரும் என்று நான் நம்புறேன். நன்றி. Well said, Youth. Thank you. கஜானி. நான் இந்த நேரத்துல வசந்தம் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஃபண்டிங் இப்ப 2 வருஷத்துக்கு எடுத்திருக்கிறோம். அது அந்த அடிப்படையில தான் இப்ப ஹெல்த் கனடா எங்களுக்கு ஒரு ஃபண்ட் தந்தது. நாங்கள் செய்த வேலையில வச்சுதான் அவர்கள் தந்துக்கிறார்கள். ஆனா அவர்களே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபண்டிங் தான் தரோம், ஆனா இனிமேல் 2 வருஷத்துக்கு பிறகு நாங்க தர மாட்டோம். அப்ப இது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்துல இருக்கிறோம். அப்ப அதுக்கும் சமூகம் இதை முயற்சி செய்ய வேணும். எப்படி நாங்கள் இதை தக்க வைக்கலாம்? இப்ப இது நாங்க தொடங்கி 2000ஆம் ஆண்டு நாங்கள் இந்த அடிக்ஷன் கவுன்சிலிங். இன்றைக்கு அந்த அடிக்ஷன் கவுன்சிலிங் எங்கள்கிட்ட கூடிக்கொண்டுதான் போயிருக்குது. நாங்கள் நிறைய பேர் இப்ப கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டே இருக்கணும். முந்தி இப்போ சில ஆக்கள் லாயர்ஸுக்கு $15,000-20,000 கட்டினோம். ஆனா எங்கள்கிட்ட போய்களே அவைகள் எங்களோட லெட்டரோடைய ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சில விஷயங்கள்ல அவர்கள் வெற்றி பெற முடியுது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்கக்கூடியதா இருக்குது. இப்படியான நிலைமை எங்களுடைய சமூகத்தில் ஏற்படைக்கு அது பின்னுக்குள்ள சமுதாயத்தை, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை தொடர்பவர்களை எல்லாம் அது அதனாலே அவர்களுக்கு நன்மை கிடைக்குது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு கஜானி இப்பொழுது சொல்லுவா. கஜானி இந்த நாட்டிலே பிறந்த பிள்ளை, இங்கு தமிழ் கற்றவர், என்ன மாதிரி தமிழ் பேசுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது கஜானியை நாங்கள் அந்த அடிப்படையிலே கஜானி போல பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய உருவாக வேணும் என்றும் நாங்கள் விளைந்து கொண்டு இந்த நேரத்தில் கஜானி இதுக்குரிய பதிலை நீங்க சொல்லுங்க. ஒன்று கேக்கட்டா? நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கிறீங்க? அது பிறகு சொல்றேன்மா, இப்ப நாங்கள் இதை முடிப்போம். ஓகே, தேங்க்யூ பார்வதி ஆண்டி. நான் கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் சொன்ன கருத்துகளுக்கும் நன்றி. கடைசி நான் சொல்ல விரும்புறது கரிசனை, கம்பேஷன். எங்களோட தமிழ் சமூகம் மட்டுமில்ல, எல்லா சமூகத்திலையும் இது தேவையான ஒரு விஷயம். கம்பேஷன், கரிசனை. இந்த டாபிக் சுமை தாங்கி. இப்ப எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஆண்களோ பெண்களோ சரி, சுமை தாங்கியல் தான். இந்திய டாபிக் நாங்கள் ஆண்களை பற்றி கதைக்கிறனால நான் சொல்றேன் கம்பேஷன். அவ குடிக்கோணும், போது பொருட்கு அடிமையா இருக்கணும் என்றும் அவசியம் இல்லை. ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் என்று சொன்னாலே ஒரு கரிசனை ஒரு கொஞ்சம் இருந்தால் அது எவ்வளவு தூரம் போகும்னு எங்களுக்கு தெரியாது, அவைக்கு தெரியும். ஸோ ஈவன் அந்த அடிக்ஷன், போதை பொருட்கள் அந்த விஷயங்களுக்கு அடிமையாக நீதான் இதுக்கு காரணம், உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், உன்னாலதான் இந்த குடும்பம் கெட்டு போகுது, உன்னாலதான் இப்படின்னு நாங்க அந்த விரல் சுட்டி காட்டைக்குள்ள அது அவளை இவ்வளவு பாதிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இருக்கிற ஸ்ட்ரெஸ் காணாதுன்னு இன்னமும் அவைக்கு தெரியும். நான் விட்ட பிள்ளை என்ன, நான் எதுக்காக நான் இந்த போதை பொருட்களுக்கு நான் அடிமையா போயிருக்கிறேன். சில நேரம் அநேகமான நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியும். சில நேரம் அந்த
ரூட் காஸ், அதாவது அந்த அடிப்படை காரணம் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நான் வந்து பிழை விட்டு தான் இன்றைக்கு நான் இந்த நிலையில நிக்கிறேன். அதை சரி திருத்தி நான் ஒரு நல்ல மனிதராக நான் வாழணும் என்று விரும்புற நிறைய பேர் இருக்கணும். அப்படி விரும்பி இந்த வாழ்க்கையை திரும்பி திசை மாத்தி போற நேரத்துல நாங்க கட்டாயமா அவைக்கு ஒரு ஆதரவா இருக்கணும், அவைக்கு ஒரு கம்பேஷனா இருக்கணும், அவைக்கு நல்ல வார்த்தையை சொல்லி ஊக்குவிக்கணும். நாங்கள் அவையில வழி தவறி போகாம நாங்கள் தகாத வார்த்தையில பாவிச்சு திருப்பியும் நாங்களே ஒரு வழியாக அந்த பொது பொருட்களுக்கு போகாமல் நாங்கள் ஒரு பாதையை வகுத்து அவைக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமா நாங்களும் இருக்கணும். இப்ப ஒரு ஐயா சொன்னார், இப்ப எந்த விதத்துல நாங்க வசந்தத்துக்கு நாங்க கண்டினியூவா சப்போர்ட் பண்ணலாம்னு சொன்னா எங்களோட சமூகத்துல இருக்கிற ஆட்களுக்கு நாங்க ஒரு ஊக்கமா நாங்க இருந்தாலே பாதி பிரச்சனை போன மாதிரி. நிறைய பேருக்கு அந்த கரிசனையோ அந்த அன்பு குடும்பத்துல இல்லாட்டிலும் வெளியாக்கள் இப்ப குடும்பத்தாரோட கிடைக்காட்டி நான் என்னத்துக்கு இவைக்காக இருப்பேன், நான் என்ற வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு போறேன்னு சொல்லி போற ஆக்களும் இருக்கணும். ஸோ நாங்க அந்த திசை மாறாம போய் சரியான ஒரு பாதையில நாங்க அவையில கொண்டு போகணும் என்று சொன்னா நாங்களும் அவைக்கு ஒரு ஆதரவா இருக்கோம். நாங்களும் அவைக்கு ஒரு துணியா நின்று போத பொருட்களுக்கு அடிமையா இருக்கணுமோ இல்லாட்டி ஜூல் சொன்ன உதாரணங்களும் இருக்கு. ஷாப்பிங் அடிக்ஷன், கேம்பிளிங் அடிக்ஷன், இப்போ யங் ஆக்களும் சரி பெரிய ஆக்களும் சரி கெய்மிங் அடிக்ஷன் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர்ல டைம் செலவழிக்கிற நேரங்களும் இருக்கு. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவையில் அந்த இந்த விஷயங்களுக்கு அடிமையாக போயினோம். அது என்னன்னு நாங்க தெரிஞ்சு கொண்டு அவைகளுக்கான உதவியில நாங்க ஒன்று பெற்று கொடுத்து இல்லாட்டி இந்த இடத்துகளுக்கு போன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லி அவை நல்ல ஒரு முறையில நாங்க அவைக்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு ஆதரவாகவும் இருந்து இருக்கணும் என்று நான் எல்லாரையும் வேண்டிக் கொள்றேன். உங்களோட ஆதரவோடு தான் நாங்கள் வசந்தமும் இன்றைக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் எங்களோட சமூகமும் நல்ல ஒரு முறையில நாங்க இந்த நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல முறையில நாங்க வளரணும் என்று சொன்னா கட்டாயம் ஆதரவு தேவை. எங்களோட சமூகம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பிள்ளைகளும் முதியோருக்கும் சரி ஒரு ஆதரவு இருந்தா தான் அவைக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும். இந்த வாழ்க்கை நான் மாறி போகலாம் என்று. அப்படி மாறி போன நிறைய பேர் இருக்கினம் அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்தனால தான். ஸோ பொருட்கள் பாவிக்கணும்ன்றதுக்கு அவையில சுட்டி காட்டாமல் அவைக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல முறையில அவையிலும் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் அவைக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்போம். அதோட நான் இந்த கருத்தை முடிப்பேன். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி கஜானி. இந்த நேரத்துல நான் இதுல ரதி அருளானந்தன் கை உயர்த்தினவு போல இருக்குது. நீங்கள் கேட்க போறீங்களா கேள்வி? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. Thank you very much. No. I didn't mean to put the hand up, but anyway, it was an interesting topic. It is going on. Thank you very much. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அனுப்புறது எனக்கு சான்சஸ் கிடைக்கிறது இல்லை வர்றதுக்கு, பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இல்லை நான் உங்களை மாதிரியும் சோசியல் இதெல்லாம் எனக்கு இன்வால்வ் பண்ணி இருக்கிறேன், எனக்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். ஒன்று சொல்லுவேன், அந்த எல்லாட்ட இதையும் பார்க்கல எல்லாம் ஃபேக்டர்ஸ் இது போகுது. சுமை தாங்கி ஒரு நல்ல ஒரு டாபிக் இது. ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், நீங்க கூட இந்த கருத்துகளும் உண்மையா இருக்கலாம். என்ற அனுபவத்தின்படி நாங்கள் இந்த as we said that moral support, இந்த ஒருத்தர் அவையோட சப்பாத்துக்குள்ள போய் அவையோட ஃபீலிங்க நாங்கள் உணர வேணும். சில பேர் சும்மா மேலால பார்த்துட்டு இவ இப்படி தாண்டிட்டு போகாம we should feel their feeling. அது அந்த உணர்வை உணர்ந்தோம் என்று சொன்னோம்னா நாங்கள் எங்களால மனதால அவர்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கலாம். கண்ணை பற்றி சொன்னீங்க, நான் கண்ணை சொல்லுங்க. நான் ஒரு சின்ன ஒரு குரூப்புக்கு 10-12 ஓல்ட் லேடிஸுக்கு போய்க்கல அவைக்கு பந்து கூடி பிடிக்க இல்லாம இருந்தது. நான் ஒரு 2-3 கிழமை ஒரு கண் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அந்த பந்தை எறிஞ்சிறேன். திருப்பிய முதல்ல பந்து எறிக்கல பந்து பிடிக்க இல்லாம இருந்தது. ஒரு கண் எக்ஸசைஸ் தொடர்ந்து ஒரு 3 கிழமை கொடுத்துட்டு அந்த பந்து எறிக்கல அவை திருப்பி நல்ல வடிவா பந்தெறிகிறத பார்த்தோன்னு எனக்கு ஒரு மனதுல ஒரு திருப்தி. என்னென்ன இடத்துல என்னென்ன கொடுக்கணும்னு நாங்கள் அதை தெரிஞ்சு அதெல்லாம் செய்து கொண்டு போய்க்கல. அத மாதிரி இது குழந்தை பிள்ளைகள் இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் உண்டு
டே கேர்ல உதவி செய்ய போன இடத்துல ஒரு பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு ஏறக்கூடிய இருக்கு ஒன்று ஓட இல்லாம இருக்கு. அது கீழே இருந்து தண்ணியில ஏற இயலாதுன்றது அதை பார்த்து அழுகுது. அத அப்ப நாங்கள் அந்த அந்த பிள்ளைகளோட ஒவ்வொருவற்ற ஃபீலிங்கை உணர்ந்து அதுக்கு மாதிரி ஈடுபட்டு செய்து கொண்டு போனோம்டா நாங்க கன பேர் இருக்கணும். நார்மலாவே ஜெனரல் நாலேஜ் எங்களுக்கு ஒரு வயதை தாண்டி நல்ல அனுபவத்துல நல்ல குடும்பங்களோட இருக்கிற நாங்கள் இந்த உதவிகளை செய்தோம்டா நல்லது என்று நான் தெரிவிக்கிறேன். நான் உங்களுடைய இது எனக்கு மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ச்சுனேட்லி அந்த இந்த டைமுக்கு உங்களோட வந்து கலந்து கொள்ளலாம் இருக்கிறது எல்லா நேரங்கள்லையும். பட் இட்ஸ் தேங்க்ஸ் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி கேட்டதுக்கு. என்ற சேவை எப்பவும் எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கு. இதெல்லாம் வாலண்டியர் செய்து கொண்டிருக்கிற ஒரு 40 இயர்ஸா பள்ளிக்கூட முறையில இருந்து சீனியர்ஸ்ல இருந்து ஐம் பாஸ்ட் பிரசிடென்ட் ரிச்மண்ட் சீனியர் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆல்சோ இப்போ மற்ற இடங்கள்ல இருக்கிறேன். பட் என்ற சேவை எல்லாருக்கும் எப்பவும் தேவையான நேரங்கள்ல என்னால தெரிந்த நாலேஜ்களை ஐ வில் ஷேர் இட். ஐ எம் நாட் கோயிங் டு கேரி வித் மீ whatever I learned. I would like to share with it. Thank you. Thank you for the opportunity. நன்றி ரதி உங்களுக்கு. இதோட நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும். வசந்தத்திலே வந்து கேமிங் கேம்பிளிங் அடிக்ஷன் அந்த ப்ரோக்ராமும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் இந்த வருஷத்தோட அந்த ஃபண்டிங் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் தான் அந்த ஃபண்டிங்கும் ஒரு சின்ன ஒரு ஃபண்டிங் தருவார்கள். அதிலே எழில் சுப்பிரமணியம் என்று அவர் ஸ்காப்ரோ கனடியன் மென்டல் ஹெல்த்தில் வேலை செய்கிறவர் எங்களோட பார்ட் டைமாய் வேலை செய்கிறார். அதோட இன்னொருவர் ராஜினி இங்கே இருக்கிற அவ வந்து அடிக்ஷனும் கவுன்சிலிங்கும் செய்தவங்களோட இப்போ இந்த கேமிங் கேம்பிளிங் அடிக்ஷன் அந்த துறையிலையும் செய்கிறவா. எல்லோரும் எங்களிடம் வேலை செய்பவர்கள் இப்போ வசந்தத்தை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரிய வருகிறது. நாங்கள் வந்து மிக கவனமாக எங்களுடைய இரகசியங்களை அதாவது எங்கள்கிட்ட வார சேவைக்கு வருபவர்களுடைய ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அப்ப அதனாலே எங்களுடைய மக்களுடைய வரவு இங்கு கூடுதலாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா முந்தின காலங்களிலே மக்களுடைய ஒரு எண்ணம் இருந்தது, தமிழாக்கிட்ட போனா அவைகள் எங்களோட ரகசியத்தை பப்ளிக்கா சொல்லி இருக்கணும். அப்ப அந்த இது எங்கள் வசந்தத்திலே ஒரு காலத்திலே அது மீறப்படவில்லை. ஆகவே அதை நாங்கள் நாணயமாக பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, டாக்டர் ஷான் ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? நீங்கள் சமூக சேவையிலே மிகவும் அக்கறை கொண்ட ஒருவராக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இதிலே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணணும் கூட டாக்டர் ஷான். மியூட். ஓகே. நல்ல விஷயம், நல்ல பொறுப்பான விஷயங்களை பற்றி கேட்கக்கூடியதாக இருந்தது. ஜூடினுடைய கண்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியும். அவர் இஸ் டாக்டர். அந்த முறையில் அவருக்கு கூடுதலாக செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த வசந்தத்துக்கு இந்த மாதிரி உதவி செய்யலாம்ன்ற விஷயத்துல நாங்கள் எங்களுடைய சில அசோசியேஷன்ஸ் அல்லது இந்த ஊடாக நாங்கள் முயற்சி எடுக்க பார்ப்போம். நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வேறு யாராவது கடைசியாக ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? நாங்கள் 9 மணிக்கு மேலே போய் கொண்டிருக்கின்றோம். வேறு யாராவது ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியாவது கேள்வி யாரும் கேட்க இருக்கிறீங்களா? ராஜினி? அப்ப கேள்விகள் இல்லாதபடியால் நாங்கள் இந்த கருத்தாடலை இத்துடன் நாங்கள் முடித்துக் கொண்டு அடுத்த அதாவது 3வது திங்கட்கிழமை அடுத்த கருத்தாடலை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். இந்த கருத்தாடலுக்கு நிறைய ஆதரவு தந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது யூடியூப்லே எங்களுடைய வசந்தம் வெல்னஸ் என்ற யூடியூப்லே இது வரும். நாங்கள் இந்த
71 நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வு மட்டும் அந்த நடத்தப்பட்ட நிகழ்வு அவர்கள் அந்த யூடியூப்ல போடக்கூடாது கேட்டபடியா, அதாவது அது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம். அதனுடைய அவர்கள் அதை யூடியூப்ல போட வேண்டாம், நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றோம்னு சொன்னார்கள். அதனாலே அது போடப்படவில்லை. மற்ற எல்லா தலைப்புகளும் வசந்தம் வெல்னஸ் என்ற யூடியூப்ல நாங்கள் போட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் கருத்தாடல் நாங்கள் போடுவதில்லை. ஆக இவர்களுடைய பேச்சு, யார் பேச வந்தார்களோ அவர்களுடைய பேச்சை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். என்னோட கருத்தாடல்களிலே முரண்பாடான விஷயங்கள் வரக்கூடும் என்பதாலே நாங்கள் அதை எங்களுடைய ஒரு பொறுப்புணர்வோடு நாங்கள் அதை போடாமலே போடுவது என்பதை நாங்கள் உறுதியாக அதை கையாண்டு வருகின்றோம். ஆகவே இதுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஜூட், கஜானி ஆகிய இருவருக்கும் எங்களுடைய நன்றி. எங்களிடம் இன்னும் ஒரு டாக்டர், இலங்கையிலே டாக்டராக இருந்தவர் என்னொருத்தர் தான் அடுத்த கேஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் அடிக்ஷனுக்கு செய்கிறார். அவர் முந்தி வேறு தலைப்பிலே வந்து செய்திருந்தார். அவரும் மீண்டும் வருவார். ஆனால் நாங்கள் இந்த தலைப்புகள் மக்களுக்கு உண்மையாக தேவையான தலைப்புகளைத்தான் நாங்கள் எடுத்து அதிலே ஆளுமை உள்ளவர்களை எடுத்துத்தான் நாங்கள் அந்த தலைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதனை பற்றிய இந்த தலைப்புகளை பற்றி நாங்கள் செய்வதை பற்றி நீங்களும் வந்திருப்பவர்களும் மற்றவர்களுக்கு சொல்லி இன்னும் கூட மக்களை இதற்கு ஆதரவு தந்து வரவழைக்க வேண்டும். இந்த யூடியூப்லேயே போய் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு பூர்ண ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கஜானி, ஜூட் 2 பேரும் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கரிசனைக்கும் சமூகம் பற்றிய கரிசனைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.